கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. மற்றும் தேவனுடைய தயவு, அவருடைய விலையேறப்பெற்ற கிருபை நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய உன்னதமான சத்திய பாடத்தை கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அன்பின் பரலோக தேவனுக்கு நாம் மீண்டுமாக நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய கிருபையால் கூட நம்ம இன்றைக்கி ஒன்று கூடியிருக்கிறோம். காரணம், அவருடைய சத்திய பாடத்தை கேட்க போகிறோம். என்ன பாடம் கேட்க போகிறோம் அப்படின்னு சகோதரர் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாடத்தின் தலைப்பு என்ன பார்க்கும்போது பட்சிக்கிற வைராக்கியம், கன்சூமிங் ஜீல் அப்படின்ற ஆங்கிலத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாடம் படிக்கும்போது அடியனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக காணப்பட்டுச்சு. அதனால் ரொம்ப வைராக்கியமாக அந்த பாடத்தை எடுத்தாகன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வைராக்கியம், பட்சிக்கிற வைராக்கியன்ற பாடத்தை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய மூத்த சகோதரர் கால் ஏகன்சிக் அவருடைய பாடம் தான் எடுக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஸோ இதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அது ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கை மிகவும் என்னன்னா பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா வாழ்ந்து கொண்ட காலப்பகுதி கடைசியாக இருக்கிறதுனால நம்முடைய வைராக்கியத்திற்கு எந்த அளவுக்கு சோர்வுகள் காணப்படும், அதை எப்படி மீட்டெடுக்கலாம், எப்படி தக்க வைத்து கொள்ளலான்றத ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும்போது நம்ம இந்த பாடத்தை உங்கள் முன்னில் வைக்கிறோம். ஸோ அதுக்குரிய ஆதார வாசனம் கூட வாசிக்கலாமோ. சங்கீதம் 69:9. சங்கீதம் 69:9 உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ஸோ இந்த வசனம் நமக்கு தெரியும், ரொம்ப பரிச்சயமான வசன பகுதி. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை என் மேல் விழுந்தது அப்படின்ற இந்த ஆதார வசனம் வச்சு தான் சகோதர பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது அந்த கன்சியூம் இந்த சீல் வார்த்தை எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, NASB டிரான்ஸ்லேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வசனம், அதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து வைராக்கியம் மட்டும் தான் இருக்கும். இப்போ கன்சியூம் சீல்னாக்கா எரிகிற வைராக்கியம் அல்லது எரிகிற ஆர்வம் சொல்லலாம், வைராக்கியம் அல்லது ஆர்வம் சொல்லலாம். ஸோ இந்த வசன அடிப்படையில் சகோதரன் என்ன பண்ணிங்க பாடத்தை சூஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ பாடத்தின் தலைப்பு பட்சிக்கிற வைராக்கியம் அல்லது பட்சிக்கிற ஆர்வம் சொல்லலாம். ஸோ இதை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இப்போ வைராக்கியம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பலாம் இல்லையா, அதை குறித்து நம்முடைய அன்பு சகோதரர் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, வைராக்கியம் என்பது எதை அடையாளப்படுத்தும் பார்க்கும்போது அது என்ன, இந்த வாம் அதாவது வெப்பநிலை சூடான இருக்கிறது, அல்லது பார்க்கும்போது அக்லோ அப்படின்னா பிரகாசிக்கக்கூடிய தன்மை, அடுத்து ஹாட்டாக இருக்கிறது அப்புறம் பாருங்கள் சூடான நிலைமை, அடுத்து வந்து பிரகாசிக்கும் நிலைமை, அடுத்து தீவிரமாக இருக்கும். இப்படி தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த வைராக்கியம் எங்கேருந்து பிறக்கும்னு சொல்கிறாருன்னா, பார்ன் ஆஃப் லவ், அன்பிலிருந்து தான் பிறக்கிறது. எதுங்க இந்த பட்சிக்கிற வைராக்கியம் எங்கேருந்து தான் பிறக்க ஒரு மனுஷங்க பார்த்தோன்னா அன்பிலிருந்து பிறக்குது. பிறக்கும் போது எப்படி இது மாதிரி இருக்கும், வாமாக இருக்கும், அக்லோவாக இருக்கும், அடுத்து ஹாட்டாக சொல்கிறாரு. அது எது கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வைராக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, கடினமாக உழைக்கும் அளவுக்கு அது என்ன பண்ணும், செயலை வெளிப்படுத்தி காமிப்பாங்க. அது பேர் தான் பட்சிக்கிற வைராக்கியத்தினுடைய விஷயம். அது எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேவையில் உள்ள ஆர்வம் இருக்குது இல்லையா, வைராக்கியம், அவங்க பண்ணக்கூடிய சர்வீஸ், அதில் கண்டுபிடிக்கலாம் அவங்களுடைய வைராக்கியம் எப்படி இருக்கும் பார்க்க முடியும். ஏன்னா அது எப்படி கண்டுபிடிச்சு சொல்கிறாருன்னா, அவங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்களோ அந்த செயல் அளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். அன்பு அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அதிகமாக போனதுனால தான் அந்த அன்பின் வெளிப்பாடு வைராக்கியமாக காணப்படுதுன்னு பதிவு பண்ணுறாரு. அடுத்து பார்க்கும்போது இது இன்னும் நம்ம டீப்பாக கொண்டு போய்க்கினாக்கா, அந்த வைராக்கியத்தின் அடிப்படையில் நம்முடைய பலியை முழுமையாக என்ன பண்ணாது, செலவழிக்க செய்யுமா. இதுதான் வைராக்கியத்தினுடைய நம்ம கேள்வி கேட்கலாம், வாட் இஸ் ஜீல் அப்படின்னாக்கா இதுதான் அர்த்தம். அப்படின்னா இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணால், இதெல்லாவது மூல காரணம் கிறிஸ்துவுடைய ஆவி இல்லாமல் சர்வீஸ் மைண்ட் நமக்கு இருக்காது, சேவை செய்யும் ஆவி இருக்காது. அப்படின்னா எல்லாம் கூர்ந்து பார்க்கும்போது வைராக்கியம் என்பது நமக்குள்ள ஒரு பட்சிக்கிற ஒரு ஆர்வமாகவும் வைராக்கியமாக காணப்படணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இதை குறித்து நம்ம மூத்த சொல்லும் பொழுது கால் ஹேகன்ஸ் பிரதர், இந்த வைராக்கியம் என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளமாக இருக்குன்னு சொல்கிறாரு, இருந்து வருகிறதுன்றார். அப்படின்னா எப்படி அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவர் பழைய ஏற்பாட்டில் போயிட்டு சில உதாரணம் கொடுக்குறாங்க. இவங்களுடைய வைராக்கியம் எப்படி காணப்பட்டுச்சுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து காமிக்கிறாங்க. முதல் உதாரணம் யாரும் பார்க்கும்போது யார், நோவா. அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அவரோட வைராக்கியம் எப்படி காணப்பட்டுச்சுன்னா, மழையே இல்லாத அந்த காலத்தில் கூட, மழையே வராத அந்த காலத்தில் கூட வரவிருக்கும் மிகப்பெரிய அழிவு அதை குறித்து எச்சரித்து பேசினார். இந்த எச்சரித்து பேசக்கூடிய தூண்டுதல் இருந்துச்சு இல்லையா, அதான் சொல்கிறாங்க அவருக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம்.
எதுவுமே பார்க்கல, எதுவுமே நம்பலை, எதுவுமே பார்க்காத என்ன பண்ணுறாருன்னா அவருக்குள்ளே விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. இதுதான் சொல்கிறாரு வைராக்கியத்தினுடைய அடையாளத்தினுடைய ஒரு அடையாளம். இதுதான் அவர் தூண்டப்பட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகள், பழைய ஏற்பாடு கால தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுடைய எதிர்ப்பை மீறி தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்களாம் போயிட்டு. அன்னைக்கு கொடுத்ததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி பழைய ஏற்பாடு சத்தியம் படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு அவங்களை எப்படி தூண்டுச்சுன்னு பார்த்தோன்னா அந்த வைராக்கியம் தானா. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அடையாளம் என்ன பார்த்தோன்னா அந்த ஜீல், அந்த அடையாளம் தான் என்ன பார்க்குறோன்னா நம்மளுடைய வைராக்கியம் பார்க்குறோம். அதே மாதிரி அந்த 3 எபிரேயர் புத்தகம் தெரியும் இல்லையா, என் தேவன் விடுவித்தாலும் விடுவிக்க விட்டாலும் நீங்கள் செஞ்ச சேலையை வணங்க மாட்டா. அப்போ அவங்களுடைய எதிர்ப்பை மீறி வைராக்கியம் காணப்படுது. தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளம் இது அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நெகேமியாவுக்கு வந்த மிகப்பெரிய அந்த வைராக்கியம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அந்த மதில் சுவரை அலங்கத்தை கட்டி முடிக்கணும், அதுவும் 52 நாளில் கட்டி முடிக்கணுன்ற வைராக்கியம் எப்படி காணப்படுச்சுன்னா அது மேலே ஒரு தாகம், தன் தேசப்பற்று, எப்படியாவது தன்னுடைய தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணணும், நம்ம கட்டுறதுக்கு முயற்சி வைக்கணுன்ற வைராக்கியம் எப்படி காணப்படுச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா அவங்க எல்லாமே தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்படின்னா வைராக்கியம் என்பது தேவனுடைய ஊழியக்காரனுடைய அடையாளம், அது சான்றுன்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அடுத்து புதிய ஏற்பாடு வந்துட்டார். அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எண்ணற்ற துன்பங்களை சகித்ததுக்கு காரணம் அவருக்குள்ள இந்த வைராக்கியம்னு சொல்கிறாரு. பார்த்துருப்பேன், எவ்வளோ அடி வாங்கியிருப்பார், எவ்வளோ அவமானப்பட்டிருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அன்பிலிருந்து பிறந்த வைராக்கியம் இருக்கு இல்லையா, அந்த பச்சிக்கிற வைராக்கியம், கன்சியூம் ஜீல், இது இருந்ததுனால தான் அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தன்னோட ஓட்டத்தை நிறைவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இது எல்லாம் சொல்லி முடிச்சு என்ன பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட்டு இந்த வைராக்கியத்துக்கான அடையாளமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திகழ்கிறார் சொல்கிறாரு. கடைசி பாயிண்ட் பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆர்வம் நமக்கு தெரியும், மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான். தேவனுடைய குமாரனாக இருந்து தலை சாய் கூட அவருக்கு இடம் இல்லை இந்த பூமியில். அப்படி 3.5 வருஷமாக அவர் உண்மையாக ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசி பகுதி தெரியும் இல்லையா, தன்னுடைய சிலுவையை சுமந்து கூட போகக்கூட முடியாமல் வலிமை கூட இழந்து போயிடுச்சு அவருக்கு. அதை பதிவு பண்ணுற பிரதர், சொந்த சிலுவையை சுமக்க முடியாத அளவுக்கு வலிமை இழந்து போன கர்த்தர். அப்படின்னா இதெல்லாம் காரணம் மிகப்பெரிய வைராக்கியம்னு பதிவு பண்ணுறாரு. இந்த வைராக்கியம் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் உதாரணம் பார்த்தோம், நோவா பார்க்கப்படாத விஷயத்துக்காக எந்த அளவுக்கு வைராக்கி காமிச்சார். அதுக்கடுத்து பார்க்கப்படும் போது அநேக தீர்க்கதரிசனம் பண்ணாங்க, ராஜாக்களையும் எல்லா அதிகார பிரபுகளையும் எதிர்த்து என்ன பண்ணாங்க, சத்தியத்துக்கு வெளியே நம்ம பேசினாங்க பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது யாரை பார்த்தோம், நெகேமியாவுடைய அந்த ஆழத்தை அந்த வாள் கட்டுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பின்புலனா வைராக்கியம். அடுத்து அப்போஸ்தலன் பவுலை பற்றி எவ்வளோ பிரம்மாண்டம் படிக்கிறோம் இல்லையா, இதுக்கு எல்லாம் பார்க்குறோம் வைராக்கியம். அடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைராக்கியம். இது எல்லாவற்றையும் சொல்கிறாரு பார்த்துட்டு. ஆனால் மிக உயர்ந்த எடுத்துக்காட்டு நம்ம இயேசு கிறிஸ்துன்னு பார்த்துட்டோம். ஆனால் இப்போ தேவனோடு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற நமக்கு இந்த வைராக்கியத்தை பற்றி போட்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பிக்சரும் போட்டோம் இல்லையா, நமக்கும் ஒரு பிக்சரை போட்டிருக்கோம். இந்த வைராக்கியம் இன்றைக்கி யாருக்கு வருதுன்னு பார்க்கணுன்னா நமக்கு வரணும்னு சொல்கிறார். அங்கே அடையாளமாக பார்த்தோம், இந்த அடையாளம் 7ஆம் கால சபைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக காணப்படணும்னு பதிவு பண்ணுறார். இதை ஒரு உதாரணமாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எப்படி கேள்வி கேட்குறாருன்னா 3 கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி வாசிக்கலாம். இந்த வகையான ஆர்வத்தை ஒருவர் எவ்வாறு பெறலாம்? பாருங்க, இந்த ஒரு ஆர்வத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த வகையான தேவனுடைய ஊழியக்காரனுடைய அடையாள சின்னமாக காணப்படக்கூடிய அந்த வைராக்கியம், அந்த ஆர்வம் நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம், அடுத்து பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அது எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது? வைராக்கியம் பெற்றுக்கொண்ட அந்த வைராக்கியத்தை நம்ம எவ்வாறு மெயின்டைன் பண்ணலாம், எவ்வாறு பாதுகாத்து கொள்வது அல்லது நிலைநிறுத்திக் கொள்வது, அல்லது அடுத்து படிங்க. அது தளர்ந்து விட்டால் மீண்டும் அதை மீட்டெடுக்க முடியும். ஓகே, அது நம்ம என்ன பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கண்டினியூ அப்படியே போகுமான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அது தளர்ந்து போகுதுன்னா மறுபடியும் ரீகெயின் பண்ணுறது எப்படி, மீட்டெடுப்பது எப்படின்றத ஒரு கேள்வி அவரை எழுப்புறாரு. அப்படின்னா அந்த பச்சிக்கிற வைராக்கியத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது, அதை எப்படி பாதுகாத்து கொள்வது, ஒருவேளை பாதுகாத்து கொள்ளும் பொழுது இழந்து போனால் எப்படி மீண்டும் அதை பெற்றெடுப்பதுன்ற ஒரு கேள்வி அவரே எழுப்பி சில 4 பாயிண்ட் வச்சு இந்த பாடத்தை என்ன பண்ண கொண்டு போகிறாங்க பார்க்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்ன பார்க்கும்போது த ஆரிஜின் ஆஃப் ஜீல், வைராக்கியத்தினுடைய பிறப்பிடம் அல்லது ஆர்வத்தின் தோற்றம். அப்போது வைராக்கியம் எப்படி உருவாக்கப்படுதுன்றதை குறித்து ஒரு தலைப்பு ஆரம்பிச்சுட்டு
ஒரு ஆதார வசனம் கொடுக்குறாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரான வசனம், படித்த வசனம் தான், ஆனால் அதுக்குள்ளே நம்ம கருப்பொருளை பார்க்க போகிறோம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். பாருங்க, எரேமியாவுடைய வார்த்தைங்க பதிவு பண்றாரு. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகள் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்ததுன்னு பதிவு பண்ணுறேன். இதுக்கு ரசூல் என்ன கமெண்ட்ரி கொடுக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இதயத்துக்குள்ள இருந்து என்ன பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக ஆலோசனை நிறைந்த ரகசியங்கள் யாருக்கு முன்னாடி வெளிப்படுத்தப்பட்டிருக்கான். அப்போது எரியாமைக்குள்ளே இருந்த விஷயங்கள் அவருக்குள்ளே சத்தியம் உள்ளே போயிட்டு அப்படியே அவளுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கான். அடக்கி கொள்ளவே முடியாத அளவுக்கு சத்தியத்தினுடைய தார்பரியம் எரியாமைக்குள்ளே அந்த அளவுக்கு பற்றி எரிஞ்சிருக்கு, அந்த மகத்துவம் உள்ள சத்தியம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி யார் பெற்றிருப்பாங்க பார்க்கும்போது, நமக்குள்ளே தெய்வீக சத்தியம் உள்ளே போகும்பொழுது நமக்கு என்ன ஆகுது? ஒரு விதமான வைராக்கியம் காணப்படுதா? ஒரு சீல் வருது பாருங்கள், சத்தியம் உள்ளே ஏன்னா அவருடைய உண்மையான தெய்வீக சத்தியம் உள்ளே போகும்பொழுது ஒரு புது சிருஷ்டி எந்த அளவுக்கு அதை ஆட்டி படைக்கும்ன்றதை நம்ம அங்கே என்ன பண்ணுறாருன்னா பதிவு பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இதே ஆர்வம் யாருக்கு வந்திருக்கு சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 6:8. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஸோ இந்த வார்த்தைக்குள்ள என்ன பதிவு பண்ணுற அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது தேவன் கிறிஸ்துவை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமே போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஸோ இந்த வார்த்தை எப்படி பதிவு பண்ணுறாருன்னா, யாரை அனுப்புவேன் அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, யார் கேட்கும் செவி உள்ளவராக இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம் அனுப்பப்படும். யாரை அனுப்புன்ற கேள்விக்கு கேட்கும் காது இருக்கு இல்லையா, அவங்க மாத்திரமே அனுப்பப்படுறாங்க. இது எதுக்கு? நாம் தியாகம் செய்வதற்காக வைராக்கியத்துக்குள்ளே எழுந்து அதற்கான பலி செலுத்தக்கூடிய அழைப்பு கொடுக்கப்படுது. அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு என்ன பதிவு பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரம், அதாவது பரிசுத்தமாக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷய நிபந்தனை கொடுக்கப்படுது. என்னை அனுப்பும்ன்றாரு. யாரை? அது நமக்கு தெரியும். இங்கே என்ன பாடம் பார்க்குறோம் பார்க்கும்போது, என்னை அனுப்பு சொல்லும்போது தங்களுடைய திறமைகள் தேவனுடைய சேவையில் ஈடுபடுவதற்கு, கிறிஸ்துவனுடைய சிலுவை வீரனாக நான் போர் புரிவதற்கு என்னை அனுப்புங்க. இதெல்லாம் காரணம் பின்புலனதுங்க. வைராக்கி இருக்கிறதுனால தான் அவங்க வாலண்டரியே பதிவு பண்ணுவாங்களாம், கட்டாயப்படுத்த மாட்டாங்க, தானாகவே முன் வந்து அதை பதிவு பண்ணுவாங்கன்றது இந்த வசனம் காமிக்குதுன்றார். உதாரணம் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து கேட்டால் நீ போகி ஆகும்னு சொன்னாரா? யார் அனுப்புவேன்னு பேசப்படும் போது வாலண்டரியாக வந்து அது முழுமையாக புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே பதிவு பண்ணுறாரு. இதெல்லாம் ஏன் பார்க்குறோன்னா, அந்த பச்சிக்கிற வைராக்கியம் அதோடைய பிறப்பிடம் எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்த்துட்டு வரோம் வசன அடிப்படையில். எரியாமை கொடுக்கப்பட்ட தேவ ரகசியம் உள்ள அந்த தெய்வீக ஆலோசனை பெற்றுக்கொண்டு அடக்க முடியாமல் அளவுக்கு அக்னி மாதிரி பற்றி இருந்தது சத்தியம். அதே விருப்பம் யாருக்குள்ள இருக்கும் பார்க்கும் ஏசாயா. இது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. தேவனுடைய பிள்ளைங்களுக்கும் அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள அதிகமாக காணப்பட வேண்டும் என்று. அப்படின்னா அடுத்த சொல்கிறாருன்னா, இந்த வைராக்கியம் பெற்றுக்கொள்ளணும் இல்லையா சத்தியத்தின் மூலமாக, அது தான் மாத்திரம் வைத்து கொண்டால் போதுமானதா? அடைக்கொள்ள முடியாமல் வச்சிடலாமான்னு பார்க்க கிடையாது. ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதை நம்ம என்ன பண்ணணுமா, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியத்துக்குள்ளே இருக்கின்றார். உதாரணத்துக்கு நம்ம நற்செய்தி என்ன சொல்லுவோம், சுவிசேஷ நற்செய்தி இருக்கு இல்லையா, நம்ம என்ன செய்யணும், அதை நாம் மாத்திரம் பெற்றுக்கொண்டு ருசி அனுபவிப்பது சரியானதா, அல்லது அதை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவது சரியானதா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா சொல்லுவோம். அதுதான் பிரதர் பதிவு பண்ணுறோம். அப்படின்னா அந்த வைராக்கியத்துக்குரிய சத்தியங்கள் உள்ளே போகப்படும் போது நம்ம என்ன செய்யணும் சொல்கிறாருன்னா, the good news of the gospel too good. சுவிசேஷத்தின் நற்செய்தி ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அது என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் மஸ்ட் பி ஷேர்டு. நீங்கள் அந்த நற்செய்தி சுவிசேஷத்தை எல்லாருக்கும் கட்டாயமாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சு ஆகணும் அப்படின்னா, அந்த வைராக்கியத்துக்குரிய ஒரு விஷயம் உள்ளே போகும். இதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்ருக்கோம். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்ட்ரோ பார்த்துட்ருக்கோம். வைராக்கியத்தினுடைய பிறப்பிடம் இப்படி தான் காணப்படுமா. இதை குறித்து பிரதர் பதிவு பண்ணுறாங்க.
ஃபர்ஸ்ட் வால்யூமில் ரசூல் பிரதர் கடைசி பக்கத்தில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கிறாரு. சத்தியத்தை பெற்றுக்கொண்டவங்க எப்படி இருப்பாங்கன்றத பிரதர் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி வாசிக்கலாம் அதை. சத்தியத்தோடு தொடர்பு கொள்ளும் எவரும் அதன் குணாதிசயத்தை உணர்ந்து அதற்கு பொறுப்பாளிகளாக தங்களை ஆக்குகின்றனர். பாருங்க, சத்தியத்தோடு தொடர்பு கொள்ளும் எவரும் அதன் குணாதிசயத்தை உணர்ந்து, அதுக்கு யார் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி? அவங்க தான்ன்றதை பதிவு பண்ணுறேன். ஏன்னா சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற பொறுப்பு நமக்கு இருக்குன்றத அவர் ரெஃபரன்ஸ் எடுத்து இதை கோட் பண்ணுறாரு. இதை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கலாம், அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து அலட்சியம் பண்ணலாம். சத்தியத்தை புறக்கணிப்பவர்கள் பொறுப்பிலிருந்து விடுதலையாவதில்லை. அதை நாமே ஏற்றுக்கொண்டால் அதன் பேரில் அதிக பொறுப்பாளிகள் ஆகிறோம். ஏனெனில் சத்தியம் விசுவாச வீட்டார் அனைவருக்கும் அது உரியது. அதை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் அதற்கு கடனாளிகள் ஆகின்றனர். இந்த சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், நமக்கு உரிமை இருக்கு. ஏற்றுக்கொள்ளாமலும் போவதற்கு உரிமை இருக்கு. ஆனால் இந்த சத்தியம் முழுக்க முழுக்க யாருக்கு மாத்திரம் சொந்தம் சொல்றாருன்னா, யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர் சொந்தம். அவங்க தான் யாரும் பார்க்குறான், விசுவாச வீட்டாரா அவங்களுக்கு சொந்தம் கொடுக்கப்படுது. உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனோ அதை பெற்று தேவனுடைய குடும்பத்தில் உள்ள மற்ற அங்கங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனாகிறான். ஸோ தான் பெற்றது மாற்றம் இல்லாமல் அந்த வைராக்கியமுள்ள சத்தியத்தை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற அங்கத்துக்கும் அதை பகிர்ந்து கொடுக்குறாங்கன்ற அந்த பாயிண்ட்டுக்கு தானே பண்ணுறாருன்னா இங்கே பிரதர் கோட் பண்ணுறாரு. உன் ஒளி பிரகாசிக்கட்டும், அந்த ஒளி மங்கி இருளினால் அந்த இருள் எவ்வளவு இருளானால் அந்த இருள் எவ்வளவு காரிருளாக இருக்கும். ஒளியை உயர்த்துங்கள், ஜனங்களுக்கு ஒரு கொடியை உயர்த்துங்கள். பாருங்க, ஒரு ஒளி பிரகாசிக்கிட்டோன்றார். அப்படின்னா இந்த சத்தியத்தின் அடிப்படையில் வைராக்கியம் நம்மளுக்குள்ள அக்னியை போல பச்சிக்கிற மாதிரி பிரகாசிக்கிட்டோம். ஒருவேளை அந்த பிரகாசிக்கிற வைராக்கியம் மங்கி போச்சுன்னா, இருளுக்குள்ளே போச்சுன்னா அந்த இருள் எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படின்னா அந்த இருளுடைய ஆழத்தை விவரிக்கிற ரொம்ப டார்க்னஸாக போச்சுன்னா நம்மளுக்கு என்ன எல்லாம் போயிடுச்சு, அந்த பெற்றுக்கும் சக்தி வெளிச்சத்தினுடைய வைராக்கியம் அணைந்து போகுது. அப்படின்னா இது ரொம்ப டார்க்காக போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒளியை தூக்கி அப்படின்னா உயர்த்துங்கன்னு பார்க்கும்போது பிரகாசமாக ஆகுங்க. ஆரம்பத்தில் பார்த்து இல்லையா, வாட் இஸ் ஜீல்னு பார்க்கும்போது என்ன பண்ணோம், ஹார்ட் அக்ளோ அண்ட் ஹார்ட் பார்த்தோம். அப்போ இதெல்லாமே என்ன பார்த்தோன்னா பிரகாசிக்கூடிய தன்மை, வெப்பமாக இருக்கக்கூடியது, அனலாக இருக்கக்கூடிய தன்மை காமிக்குது. இது என்ன சொல்கிறாருன்னா ஜனங்களுக்கு கொடிய உயர்த்து. இது வந்து தமிழ் அப்படியே இருக்குது. இங்கிலீஷில் பார்க்கும்போது பேஜ் நம்பர் 349, தமிழில் பார்த்து 445 கடைசி பேராகிராஃபில் முடிக்கிறார். இதை கோட் பண்ண காமெடி. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு புது சிருஷ்டிக்கு வைராக்கியம் எப்போ தான் பிறக்கும் ஆரம்பிக்கின்றது அந்த ஃபஸ்ட்டு டாபிக் வச்சு பேசிட்டு வராரு. அது நம்ம எரேமியா பார்த்தோம், ஏசாயா பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது நமக்கான பாடத்தை பார்த்துட்ருக்கோம். இந்த வைராக்கியம் சத்தியம் உள்ளே வாங்கிச்சுன்னா எப்படி நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டு பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாரு, ஒரு வசனம் வச்சு ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை இந்த சத்தியத்தை நம்ம கேட்டோம், அதன்படி ஒருவேளை நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாருங்க, இந்த இடத்துல யாக்கோபு 1:22 படிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு. இங்க தான் பாயிண்ட் என்ன பண்றாங்க சொல்றாங்க, நீங்க உங்களை ஏமாத்திக்காம திருவசனத்தை கேட்கிறத மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களா இருங்கள். அப்படின்னா இது இந்த வசனம் வச்சு ஒரு பேரபிளை உள்ள கொண்டு வராரு. என்ன பேரபிள்னு சொல்ல முடியுமா? ஏசு கிறிஸ்து பேசினார் இல்லையா, சத்தியத்தை கேட்கணும், அதுக்கு அவ்வளோதான். அப்போனா படிக்கலையா, எந்த விதை? அப்போனா இந்த 4 விஷயம் நமக்கு தெரியும். ஏன் சொல்கிறாருன்னா, திருவசனத்தை கேட்கிற மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்யக்கூடிய வகுப்பார் தான் பச்சிக்கிற வைராக்கியமாக உருவாக்கப்படுவார்கள்ன்றதை பதிவு பண்ணுறதுக்காக தான் இதை கோட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சத்திய வார்த்தைகள் எங்கே விழப்பட்டுச்சு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு வழி அருகே பாதில் விழப்பட்டுச்சு. விழப்பட்ட அந்த சத்தியம் ஆச்சுங்க உள்ளே போகலை. காரணம் வேர் பிடிக்காததுனால ஆச்சுங்க, பறை வந்து கொத்தி. அப்படின்னா இருதயத்துக்குள்ளே அந்த விதை போகிறதுக்கு முன்னதாக யார் எடுத்து போட்டா? சாத்தான் எடுத்து போட்டான். அப்படின்னா சத்தியம் கேட்டாங்க, ஆர்வம் இருந்துச்சு, ஆனால் உள்ளே போகிறதுக்குள்ளாச்சு அது எடுக்கப்பட்டாச்சு. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, கேட்குறத மாத்திரம் இல்லை நடக்கணுன்றதுக்காக இந்த பாயிண்ட்டை பேசுகிறாங்க. செகண்ட் விதை எங்கே விதைக்கப்பட்டுச்சு? சத்தியம் கற்பால் விழப்பட்டுச்சு. கொஞ்சம் ஆர்வம் கேட்டுன்னு அப்புறம் வளர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஆச்சு டக்குன்னு எந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சதோ அந்த ஆயிடுச்சு உடனே. ஏன் தீஞ்சு போச்சு.
அப்படின்னா குளிர்ந்து போச்சு. வைராக்கியமாக கேட்ட அந்த ஆர்வமுள்ள சத்தியம் டக்குன்னு என்னாச்சுன்னா அது குளிர்ந்து நிலைமை காணப்பட்டுடுச்சுன்றது 2வது பாயிண்ட் ஷேர் பண்ணுறாரு. 3வது பார்க்கப்படும் போது எங்கே விழுந்துச்சுங்க? முச்சலில் விழுந்துச்சு. நல்லா அப்படியே கனி கொடுக்க அப்படியே நல்லா அப்படியே வளர்ந்து வர மாதிரி வந்துச்சு. டக்குன்னு சுற்றின இப்போ நெருக்கம், மிகப்பெரிய நெருக்கத்துக்குள்ளே வரும்போது மாட்டி சிக்கி தவிச்சுனாச்சுங்க. அந்த வைராக்கியம் அப்படியே மூடி மறைச்சிருச்சு. 4வது சொல்கிறாரு, அவர் சத்தியம் பேசினா இல்லையா, இந்த விதை எங்கே போய் விழுந்துச்சுன்னு பார்த்தோன்னா நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. அதுதான் ஆவிக்குரிய கனியை கொடுக்க ஆரம்பிச்சுதுன்றார். ஆனால் ஒன்று, ஆவிக்குரிய கனியை கொடுக்க ஆரம்பிச்சதில்ல, அதில் வித்தியாசம் இருக்குன்றார். ஒன்று 30 கொடுக்குது, ஒன்று 60 கொடுக்குது, ஒன்று 100 கொடுக்குது. இந்த பாயிண்ட்டை பதிவு பண்ணுறாரு. கனி கொடுத்துச்சு தான், ஆனால் கனி கொடுக்குற விஷயத்துலேயே வித்தியாசம் இருக்குது. இந்த கனி கொடுக்கறது வித்தியாசம் இருக்கு புரிஞ்சுட்டோம். அப்படின்னா நம்முடைய வைராக்கியத்தின் பிறப்பிடம் எப்படி காணப்படும்னா, சத்தியத்தை எப்போ கேட்க ஆரம்பிச்சோமோ உள்ள விழுந்த உடனே அதற்கே உரிய வெப்பம், அனல், வைராக்கியம் காணப்படும் பொழுது தான் அந்த ஆவிக்குரிய கனிகளுக்கு நம்ம பங்காளியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒருவேளை இப்போ எனக்கு அந்த வைராக்கியத்தினுடைய தோற்றம் நம்ம பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தோம் இல்லையா, எப்படி உருவாக்கப்படுது, எப்படி பிறக்குதுன்னு. இப்போ பிறந்த அந்த வைராக்கியத்துக்கு ஆப்போசிட் நடக்குமா? நடக்க வாய்ப்பு இருக்கா? வைராக்கியம் உருவாயிடுச்சு. இப்போ நான் சத்தியம் கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஆர்வமாக, விழிப்புணர்வாக காணப்படுற எனக்கு ஏதாவது ஒரு ஆப்போசிஷன் நடக்க வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் இருக்குது. அதை 2வது பாயிண்டாக பதிவு பண்ணுறாங்க. த ஃபோர்ஸ் ஆஃப் ஜீல், வைராக்கியத்தின் எதிரிகள் அப்படின்ற பாயிண்ட் 2வது பாயிண்ட் வைக்கிறாரு. நமக்குள்ள வைராக்கியம் உருவாக்கப்பட்ட பின்பு அந்த வைராக்கியத்துக்கு கட்டாயமாக எதிரிகள் இருக்கிறார்கள். அது சாதாரண எதிரி இல்லை அப்படின்ற 3 எதிரியை பதிவு பண்ணுறார். அதான் சில வார்த்தை நான் ஆங்கிலத்தில் போட்டிருப்பேன். அதே பேரபிள் தான். அந்த பேரபிள் வில் illustrate 3 ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஜீல். மிகப்பெரிய எதிரி நமக்கு 3 பேர் இருக்கிறாங்க சொல்கிறார். யார் அப்படின்னு பார்க்கும்போது நபர் இல்லை. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடில் கியூரியாசிட்டி, செயலற்ற ஆர்வம், வீணான ஆர்வம். ஆனால் என்ன இருக்கும்? ஆர்வம் இருக்கும், கேட்கணும், விருப்பம் இருக்கும், ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவங்க பேர் தான் ஐடில் கியூரியாசிட்டி. வா சூப்பராக இருக்குதுன்ற எண்ணம் மாத்திரம் வரும். அந்த வார்த்தை உள்ளே போயிட்டு வெளிப்படுத்தாத தன்மை, வீணாக ஆர்வம் கொள்வாங்க. முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்ன பார்க்குறோம்? தனிப்பட்ட வாழ்க்கையின் முயற்சியின்மை அல்லது குறைகள், லேக் ஆக சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய குறைகள். வைராக்கியத்துக்குன்னு எதிரிகள் யாருன்னு நான் பார்க்குறோம். 2வது பாயிண்ட்டு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தனிப்பட்ட முறையில் கேட்ட சத்தியத்துக்கு ஏற்ற பிரகாரமாக முயற்சி எடுக்கப்பட முடியாமல் அப்படியே தன் குறைகளை மாத்திரம் வச்சு கொண்டிருப்பது, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகாமல் இருக்கிற நிலைமை. நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட் பார்க்கும்போது இந்த உலக பொருட்கள் மீது வைக்கிற அன்பு, ஆசை, விருப்பம், அக்கறை, அது மூலமாக என்ன ஆக்கப்படுதுன்னா ஒரு புது சிருஷ்டியுடைய வைராக்கியம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக ஆக்கப்படுது. இந்த 3 வச்சு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா செயலற்ற ஆர்வம், வீணான ஆர்வம். அதை பிரதர் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, கேட்குறாங்க ரொம்ப ஆர்வமாக, அது எப்படி பதிவு பண்ணுறாருன்னா, அப்போஸ்தலன் பவுல் மாஸ் மவுண்டில் பேசுவார்ல, போயிட்டு அவர் பேசும்போது என்ன பதிவு பண்ணுறாரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:32. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். என்ன சொல்றாங்க? மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது அப்போஸ்தலன் பவுல் அத்னஸ் பட்டணம் நினைக்கிறேன், அங்கே என்ன பண்ணுறாரு, போயிட்டு மிகப்பெரிய ஸ்பீச் கொடுக்குறாரு. ரெசரக்ஷனை பார்த்துன்னு மிகப்பெரிய ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிலாசபர்ஸ், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, தத்துவ ஞானிகள், அந்த ஞானிகள் மத்தியிலே தெய்வீக ஞானம் செயல்பட்டு கொண்டிருக்கு அப்போஸ்தலன் பவுல். அந்த வார்த்தை கேட்டு அவங்க பிரமிப்பு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்களா, இப்படியெல்லாம் இருக்குமா, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சில பேர் என்ன பண்ணாங்க, வரவேற்றாங்க. சில பேர் இகழ்ந்தார்கள். இங்கே சகோதரர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, நீ சொல்லுகிறதை இன்னொரு டைம் கேட்போம். இப்போ என்ன அர்த்தம்? நீ எவ்வளோ பேசலாம் கேட்போமா தவிர ஐடியல் கியூரியாசிட்டி சூப்பராக இருக்குது பார்த்தா, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக இருக்குல்ல, புது புது பிரமிப்பு அப்படின்ற எண்ணம் மாத்திரம் இருந்திருக்க தவிர அவர் சொன்ன வார்த்தையுடைய கருப்பொருள் உள்ளே போயிட்டு அதை கேட்டு செயல்படுத்திருக்காருன்னா எண்ணம் வரல. இப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்குள்ள அதே தான், சத்தியங்கள் புதுமையாக இருக்கும், ப்ராஃபஸி பேசும்போது அப்படி இருக்கும், காலக்கணக்கு அப்படி எல்லாம் இருந்தாலுமே கூட இது எல்லாம் தேவி சத்தியம்தான். ஆனாலும் அது பார்க்கப்படும் போது அது மூலம் ஒரு கியூரியாசிட்டி இருந்து
அப்படியே போயிட்டு விடாமல் என்ன பண்ணணும், தன் வாழ்க்கையில் உள்ளதை அப்ளை பண்ணி காமிக்கணும். இந்தமாரி காமிக்காத போது தான் அவளுக்குள்ள அந்த வைராக்கியத்தினுடைய எதிரி அதுவே அணைக்க ஆரம்பிக்குது, குளிர்ந்து போகக்கூடிய மனப்பான்மை உருவாக்கிடும். காரணம், கேட்பது மாத்திரம், வசனம் வாசம் இல்லையா, கேட்பது மாத்திரம் இல்லாமல் அது மாதிரி செய்யணும். செய்யலாக்கா வைராக்கியம் அணைஞ்சு போயிடும். இது முதல் எதிரினுடைய வசனம். ரெண்டாவதுக்கும் வசனம் கொடுக்குறாரு. மோஸ்ட்லி எல்லாம் வசன அடிப்படையில் பேசியிருக்கிறாங்க. செகண்ட் வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்பொழுதும் காற்றாலும் எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். பாருங்க, எப்போது கற்றாலுமே ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவராக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் போயிட்டு இப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்டவங்க, சத்தியத்தை அறியாமல் உணராமல் இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடாக போய் என்ன பண்ணுவாங்க, நுழைந்து அவங்க தன் வசப்படுத்திக் கொள்வது. அப்படின்னா இது என்ன வெளிப்படுது, அவங்களுடைய குறைபாடு. அது அவங்க உணர மாட்டாங்க, மற்றவர்களுக்கும் உணரப்படாதபடி தடை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். செகண்ட் பாயிண்ட். அப்போ இதை கொடுத்து ரசூல் இப்போ ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு. இந்த வாசகம் நீங்கள் வாசிக்கலாம் சிஸ்டர். தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொள்ளாமல் மனித தத்துவங்கள், புதிய புதிய கருத்துகள், சிந்தனைகள் ஆகியவற்றை தேடி அலையும் மனநிலை. என்ன மாதிரி சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை அடிப்படையாகவே ஏற்றுக்கொள்ளாமல் மனுஷன் பேசக்கூடிய புதிய புதிய அர்த்தங்கள், தத்துவங்களை கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை சுற்றி திரிஞ்சு எப்படிலாம் இருக்குமோ அது அந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு அங்கே போனால் நல்லா கருத்தில் பேசப்படும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்ற எண்ணம் காணப்படுமா? உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆசை அல்ல, அறிவு தூண்டும் புதுமைகளுக்கான ஆர்வமே. இந்த ஆர்வம் பச்சிக்கிற ஆர்வம் இல்லை. உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆசை அவங்களுக்கு இல்லை. ஆனால் என்ன இருக்கு, நாலேஜ் மாத்திரம் பெற்றுக்கொண்டு ஓகே, இந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும், சரியாக இருக்காது. நல்லா கவனிங்க, நல்லா பாயிண்ட்ஸ் இருக்கும், படிங்க. ஒரே ஒரு பிழையிலிருந்து இன்னொரு பிழைக்குள் விழுந்து பாருங்க, ஏற்கனவே அவன் பண்ணுறது தப்பு, அந்த தப்பு கிடையாது இன்னொரு தப்புக்குள்ளே விழுறது எவ்வளோ விஷயம். அப்போ வைராக்கியம் என்ன ஆயிட்டு இருக்கு, நம்முடைய வைராக்கியத்திற்கு எதிரிகள் எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே புதுசாக கேட்குற மனப்பான்மை அது சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சத்தியங்கள் புது சிருஷ்டிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிப்பு நம்முடைய வேலை தான். இல்லை என்றால் நல்லா இருக்க பிரதர், நல்லா பேசுகிறாங்க, இல்லை, நீங்கள் சத்தியம் கேட்கும் போது நம்முடைய புது சிருஷ்டி துள்ளி குதிக்கணும், அதுக்கு எடிஃபிகேஷன் ஆகணும், அதுதான் சத்தியம். காமனாக பேசப்படும் போது அது ட்ரூத்தாக போயிடும், அவ்வளோதான். அன்றைக்கி 1 ஹவரில் முடிஞ்சு போச்சு. அறிவு மாத்திரம் பெற்றுக்கொண்டோமே தவிர கேட்கிற மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்யக்கூடியவர்களே பச்சிக்கிற வைராக்கியத்தினுடைய அடையாளமாக திகழ்வார்கள். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அக்கா படிங்கக்கா. அதையே சத்தியம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். பாருங்க, அந்த நாலேஜ் பெற்றுக்கொள்றாங்களா சுவாரஸ்யமா, அதுவே சத்தியம் நினைச்சு அவங்க நினச்சிக்கிறாங்களாம். அப்போ சத்தியம் என்னன்னு நினைப்பல அவங்களுக்கு தெரிய வரன்றதை பதிவு பண்ணுறாரு. ஒருபோதும் வர முடியாதவர்கள். ஏன் வர முடியல வைராக்கியத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிங்கக்கா. விசுவாசத்தில் வேரூன்றாதவர்கள், ஒவ்வொரு போதனை காற்றினாலும் அலைகழிக்கப்படுகிறவர்கள், நிலைத்த சத்தியத்தில் நிலை நிற்காமல் மாறிக்கொண்டே இருக்கும் கருத்துகளால் இழுக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட என்ன பண்றான்னா வீடு வீடா போய் பேசும்போது அவங்க பண்ற பிழைக்குள்ள கேட்கலாம் பண்றாங்க, அந்த பிழைக்குள்ளே போறாங்க. என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் விசுவாசத்துல வேறு ஊன்றாதவர்கள். ஒன்று சொன்னா அப்படியே நம்புவாங்க. பிரதர் உதாரணம் சொல்றேன், திரள கூட்டம் அப்படின்னா இல்லைங்க பிரதர், சபை தெருள கூட்டம் இருக்குது, நம்ம ஓடலாம் தேர்ந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு காமனாக பேசிட்டு இருக்கோம். கொடுப்பார் தேர்ந்து தெருள கூட்டத்துக்கு வாய்ப்பு. என்ன பண்ணுவாங்க, அக்கீழில் சோதிக்கப்படணும், அதுக்கே மிகப்பெரிய டஃப் காம்படிஷன் இருக்குது. தேவனை கொடுத்துருவா பிரதர். இந்த வார்த்தைன்னா அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ மற்றவங்க டீச் பண்ணும்போது அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. தவிர ஏன் இவங்களும் ஸ்ட்ராங்காக வேறு இல்லாததுனால பொதுவாக கேட்குற மனப்பணம் வந்து நம்பி போயிடுவாங்க. இது கூட என்ன பண்ணலாம்னாக்கா குறை சொல்கிறது. என்ன குறை சொல்கிறது, அதான் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வீடோட போயிட்டு வீட்டுக்கு போகிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறாங்க, வீடோட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே, விசுவாசத்தில் வேறு ஊன்றாதவர்கள் ஒவ்வொரு போதனை காற்றினாலும் அலக்கழிக்கப்படுவாங்க. காரணம், விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால், நான் படித்தோம் இல்லையா, புயல் மாதிரி வந்து வீசினா கூட கண் மேலே கட்டப்பட்ட அந்த விசுவாசம் அசைக்கப்படாது. ஒருவேளை சாதாரண விசுவாசம் வந்தாக்கா காற்று அடிக்கும் போது அப்படி போய் நிற்கும்.
வேறு போதனை. இந்த காற்று அடிக்கும் போது இப்படியே நிற்கும். மாறி மாறி காரணம் அவங்களுக்கு ஃபெய்த்து பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, ஸ்ட்ராங்காக இல்லாததுனால அடிக்கடிக்கு நவந்து போகுமே தவிர என்ன வைராக்கி இருக்கும்? ஆர்வம் மாத்திரம் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சொல்கிறாரு, நிலைத்த சத்தியத்தில் நிலைக்காமல் மாறிக்கொண்டே இருக்கும் கருத்துக்களால் இவங்க இழுக்கப்படுறாங்க. மாறி மாறி என்ன பேசினாலுமே அதை கேட்டு அடாப்ட் ஆகிடுது. இந்தமாரி மனப்பான்மை கொண்டவர்கள் தன்னுடைய பச்சிக்கக்கூடிய வைராக்கியத்துக்கு இயேசுக்கு சொன்னார் இல்லையா, உம்முடைய வீட்டை குறித்து அந்த வைராக்கியம் இல்லாமல் போவதற்கான எதிரிகளை பார்த்துட்டு இருக்கோம். இதை குறித்து பிரதர் கால் ஆகன்ஸுக்கு அவர் பாயிண்ட் பதிவு பண்ணுறாரு. இது ரசலுடைய பாயிண்ட்டு. இன்னும் சிலர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவு மாத்திரமே போதுமானது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்களாம். அந்த அறிவு மாத்திரமே அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்தி அடைஞ்சிடறாங்க அப்படின்னு பாயிண்ட் பதிவு பண்ணுறாரு. அடுத்து அதுவும் இல்லாமல் அவர் எல்லோருக்குமான ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்குள்ளே எல்லாரும் மறிப்பாங்க, மறிச்சதுக்கு அப்புறம் உயிர்த்தெழுப்படுவாங்கன்ற விசுவாசம் இருக்குது அவங்களுக்கு. அப்படி இது மட்டும் போதுமானது என்ன பண்ணுறாங்களாம், நம்பி போயிடறாங்களாம். சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா, அப்போஸ்தலன் பவுல் பேசின மாதிரி ரிசரக்ஷனை பற்றி இந்த மாதிரி என்ன கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கு சத்தியத்தை தனிப்பட்ட முறையில் ஏற்று இருதயமும் வாழ்க்கையும் முறையும் மாற வேண்டும் என்றுதான் முடிவு பண்ணப்பட்டிருக்கு. கேட்குறோம் இல்லையா, கேட்டு நம்முடைய மனதும் அது கேட்ட வாழ்க்கையும் இசைக்கப்படும் பொழுது மட்டும்தான் இந்த வைராக்கியத்தின் எதிரிகளிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும்னு பாயிண்ட் பதிவு பண்ணுறார். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா இந்த மாதிரி அலைக்கழிக்கப்படுற மாதிரி காற்று அடிக்கும் போதெல்லாம் அசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பேஸ்மெண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கணும். அது நம்ம ஒரே விஷயம் சொல்கிற ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஜீல், நம்முடைய உறுதியின் குறைவு காரணமாக வைராக்கியம் அணைக்கப்படுது. என்ன காரணம்னா நம்முடைய குறைவுத்தன்மை. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, என்ன பாயிண்ட் பார்த்தோம், லேக்காக வருது, பர்சனல் அப்ளிகேஷன். அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் முயற்சி எடுக்காத மனப்பான்மை, நம்மக்கிட்ட குறைகளை அப்படியே பார்த்து அப்படியே மங்கி போன காணப்படும். அப்படின்னா ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு பழமொழி, நீங்கள் வைராக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ளணும்னா சத்தியத்தை கை கொள்ளணும், இல்லைனாக்கா உங்களை அது எங்கேருந்து எடுத்து போட்டு சொல்கிறாருன்னா வைராக்கியம் எடுத்து போட்டுரும். யூஸ் இட் ஆர் லாஸ் இட் அப்படின்றாரு. பயன்படுத்தினாலும் ஆசீர்வாதம், பயன்படுத்தலாம் எழுந்து போயிடுவீங்க. அப்படின்னா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இந்த வைராக்கியத்துக்கான எதிரிகள் எப்படிலாம் காணப்படும் பார்க்கப்படும் போது இப்படி தான் நம்மத்தில் வரும். விசுவாசம் நமக்குள்ளே கம்மியாக இருந்துச்சுனாக்கா பேசப்படும் போது அதுக்கேற்ற மாதிரி இசைவு கொடுப்போம், அடுத்து பேசும்போது அதுக்கேற்ற இசைவு கொடுப்போம். இந்த இசைவு நமக்குள்ளே இருந்தால் வைராக்கியம் பச்சிக்கிற மாதிரி இருக்காது, அணைந்து போகிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் மூன்றாவது எதிரி என்ன பார்க்குறோம், வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தீர்கள். ஸோ இங்கே சொல்கிறது பாருங்க, மூன்றாவது விஷயம். மூணாவது எதிரி பார்த்தோம், என்ன பார்த்தோம், உலக பொருட்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு. அதுக்கு தான் வசனம் கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மையானால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் வார்த்தை பதிவு பண்ணுற பாருங்க. எந்த அளவுக்கு வைராக்கியம் இருந்தால் உலகத்தெலாம் வாழுவோம், உலகத்தெலாம் வசிப்போம், உலகத்தெலாம் அதை அனுபவிக்கணும். ஆனாலும் கூட நீங்கள் கிறிஸ்துவை பற்றின சிலுவையை போர் வீரனா மாற வேண்டும் என்றால் அவர் அறையப்பட்ட அவரையே நினைத்துக் கொள்வதுதான் உடைய மிகப்பெரிய பாடமாக இருக்கு. அவரை என்று கொஞ்சம் மாறி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வைராக்கியத்து மிகப்பெரிய தடை ஏற்பட்டு விட்டுரும். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 8 வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய வைராக்கியம். அது மாத்திரம் கிடையாது, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வருது. பார்த்தீங்களா? அதுக்கு பேஸ் பண்ணுறீங்களா என்ன இருக்கணும்? அந்த வைராக்கியம் இல்லை என்றால் இப்படிப்பட்ட முடிவு எடுப்பதற்கு நமக்கு மனசு வருமா? நான் அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், இதுதான். அது மிஞ்சி இது போனால் என் வைராக்கியத்துக்கு ஆபத்துன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா ஆதிக்கால அப்போஸ்தலர் எல்லாம் இப்போ தான் வாழ்ந்துருக்காங்க, பதிவு பண்ணுறாங்க. நாட்கள் செல்ல 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 வைராக்கியத்தின் குறைகள் காணப்பட்டிருக்கு. ஆனால் ஆரம்ப கால பதிவில் பார்க்கப்படும் போது அவங்க எதையுமே ஃபோக்கஸ் பண்ணலையா, சத்தியத்தை மாத்திரம் நம்பி ஜீவித்து வாழ்ந்ததுனால அவங்களோட வைராக்கியம் பச்சிக்கிற வைராக்கியமாக காணப்பட்டுச்சுன்றதை பதிவு பண்ணுறாங்க ஆதிக்கால அப்போஸ்தலர்கள். அப்போ அவங்கள முடியுமானால் நாமளே ஏன் முடியாது என்ற கேள்வியை நம்ம ஏற்படுத்தணும்.
சில நேரங்களில் இந்த உலகம் இன்பங்கள் நம்மளுக்கு கொடுக்கும், சில நேரத்தில் இந்த உலகம் நமக்கு தீங்க கொடுக்கும். ஆனாலும் கூட ஒருபோதுமே என்ன பாயிண்ட் பதிவு பண்ணுறாருன்னா, நீங்கள் உலகத்தை அனுபவிக்க ஆசைப்படும் போது ஆசை உங்களுக்கு என்ன பண்ணும், அதுக்கு சுதந்திரம் கொடுக்கும். அவருடைய இன்பத்தை அனுபவிப்பீங்க, சம்டைம் அவருடைய தீமையை அனுபவிப்பீங்க. ஆனாலும் இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய அனுபவங்கள் ஒருபோதும் புது சிருஷ்டிக்கு உதவியாக இருக்காதுன்னு பதிவு பண்ணுறார். எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம், உங்களுடைய புது சிருஷ்டிக்கு ஒரு துளி கூட அது உதவி செய்யாது. நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும். அப்போ எதுதான் நன்மை தரும்? கிறிஸ்துக்கிட்ட அதிவேகம் வளர்றதுக்கு எதான் உதவி பண்ணும் பார்த்தோன்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோமோ அதை நோக்கி பயணிச்சல மட்டும்தான் நம்மளுக்குள்ள வைராக்கியம் கட்டப்படும். இதுதான் பார்க்குற 3 எதிரிகள். ரெண்டாவது டாபிக் என்னது? ரெண்டாவது டாபிக்கு ரெண்டாவது பாயிண்ட் டாபிக் வைராக்கியத்தினுடைய எதிரிகள் ரெண்டாவது பாயிண்ட். அந்த ரெண்டாவது பாயிண்ட்ல 3 பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். 3 எதிரிகள் இருப்பாங்கன்ட்டு. அப்படின்னா முதல் எதிரி என்னது? செயலற்ற ஆர்வம். நம்ம உதாரணம் பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் தனிப்பட்ட வாழ்க்கையில் முயற்சியின்மை அல்லது குறைகள் இருக்கிறதுனால வைராக்கியம் அணைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. 3வது பாயிண்ட் உலகத்து. இந்த 3மே எங்கன்னு சொல்கிறாரு பார்த்தோம். அந்த பேரபிள் பார்த்தோம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணி கிரேட்டஸ்ட் எதிரியா இது. எதுக்கு? நம்முடைய வைராக்கியத்து மிகப்பெரிய எதிரி. இது எல்லாமே இருந்துச்சுன்னா வைராக்கியத்திற்கு விஷயமே இருக்காது சொல்கிறாரு. முதல் பாயிண்ட் பார்த்தோம், வைராக்கியத்தின் பிறப்பிடம். அது பிறந்துச்சு, பிறந்ததுக்கு அப்புறம் எதிர்ப்பு வந்துச்சு. இப்போ எதிர்ப்பு வந்துச்சு இல்லையா, வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்ததை எதிர்ப்பு வரப்படும் போது அப்படியே விட்டுடலாமா அல்லது நமக்குள்ள அதை தக்க வைத்து கொள்ளலாமா? என்ன பண்ணணும்? தக்க வைத்து கொள்ளணும். அதுதான் 3வது பாயிண்ட் என்ன பண்ணுற சகோதரி கொடுக்குறாரு, மெயின்டைனிங் ஜீல். அப்படின்னா நம்முடைய வைராக்கியத்தை அல்லது ஆர்வத்தை பாதுகாத்தல், தக்க வைத்தல், நிலைநிறுத்தல். எப்படி நாம் எடுத்துக்கலாம். நம்முடைய வைராக்கியத்தை கட்டாயமாக ஆப்போசிஷன் நடக்கும். அப்படியே விட்டோம்னா வைராக்கியம் இல்லாமே போயிடும். அந்த வைராக்கியத்தை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக வசனம் பதிவு பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் வசனம் தான் பாருங்க. ரோமர் 12:11 படிக்கும்பொழுது வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். மெயின்டெனிங் ஜீல், வைராக்கியத்தை பாதுகாத்தல். இந்த ஒரு 3rd பாயிண்ட்டுக்கும் வசனத்துக்கும் ஏதோ லிங்க் இல்லாத மாதிரி இருக்குது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்ற வசனம் இருக்குது. எங்கேருந்து வைராக்கியத்தை குறித்து சொல்கிற மாதிரி தெரியல. ஆவியிலே அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனுடைய நடுப்பகுதியை பாருங்கன்றாரு. நடுப்பகுதினா முதல் பகுதி அசதியாராம ஜாக்கிரதையாக இருக்குது, கம்மா போட்டிருக்க, அதான் முதல் பகுதி. 2ஆம் பகுதி ஆவியிலே அனலாயிருங்கள், செகண்ட் பகுதி. 3rd பார்க்கும்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த வசனத்தை தமிழில் பார்க்கப்படும் போது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பிரதர் மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன மொழிபெயர்ப்பு பார்க்கும்போது மொஃபர்ட் டிரான்ஸ்லேட்டில் அழகாக இருக்கிறத பதிவு பண்ணுறாரு. நெவர் ஃப்ளாக் இன் ஜீல், வைராக்கியத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். பி அக்ளோ வித் த ஸ்பிரிட், ஆவியில் பிரகாசமாக இருங்கள். இதை ஏன் பதிவு பண்ணுறாருன்னா, தமிழில் கேஜில் பார்க்கப்படும் போது ஜீல்ன்ற வார்த்தை வராது, காமனாக கொடுத்துருக்கோம். அப்போ அவர் மொஃபர்ட் டிரான்ஸ்லேட் பதிவு பண்ணும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு நெவர் ஃப்ளாக் இன் ஜீல், வைராக்கியத்தில் சோர்ந்து போகாதீங்க. தமிழில் அசதியாக சாக்குதியாக ஏதோ நாம சொல்ல மாதிரி இருக்கு. அப்படின்னா வைராக்கியத்தில் சோறு வரும், சோர்ந்து போகாத இருங்கள். அப்படி போகாமல் இருப்பதற்கு காரணம் நம்மளுக்குள்ளுகிற ஆவியின் மூலம் பிரகாசிக்கப்பட வேண்டும். பிற்பாடு என்ன பண்ணுங்க, சர்வ் த லார்ட். அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய முடியும். வைராக்கியமே இல்லை, பிரகாசமே இல்லை, எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் சீலுக்கு கடினமாக உழைக்கக்கூடிய தன்மை செயல்படுத்தணும். அது அன்பின் ஆவிலிருந்து பிறக்கப்பட்டிருக்கணும். அது என்ன பண்ண முழுமையாக பலி செலுத்த ஆரம்பிக்கும். அதுதான் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய மனப்பான்மை பார்த்தோம். அதே பாயிண்ட் பிரதமர் பதிவு பண்ணுறாங்க. மீ 2 லெட்டர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். வேமோகத்தில் பார்க்கப்படும் அப்படி தான் இருக்குது, நெவர் ஃப்ளாக் இன் சீல். அடுத்து எண்ணெயில் பார்க்கப்படும் அது அப்படின்னா இந்த 3மே இதை அடையாளப்படுத்தி பார்க்கும்போது வைராக்கியத்தில் சோர்ந்து போகாது இருங்கள். ஃபஸ்ட்டு பயனை கொடுக்குது. சோர்ந்து போயிட்டோம்னா என்ன ஆகிடும்? நம்முடைய வைராக்கியமே அணைஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பதிவு பண்ணுறாங்க. இது சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைராக்கியத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? இப்போ கேள்விக்கு வாங்க, வசனம் போட்டு காமிச்சிட்டிங்க, ஓகே. இந்த வைராக்கியம் நான் தேவனுடைய மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன், எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படின்ற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எங்கே போகிறாருன்னா முதல் சாப்பிக்கு கொண்டு போகிற பாயிண்ட். ஃபர்ஸ்ட் சாப்பி என்னதுங்க?
போட்டே கேட்டேன் பார்த்தீங்களா? எபேசு சபை. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆரம்பத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க? ஆரம்பத்தில் வைராக்கியமாக தான் காணப்பட்டாங்க. அப்படி காணப்பட்ட அவங்கள ஏன் கர்த்தர் இயேசு இந்த வசனம் பதிவு பண்ணோம்? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எந்த சபையை பார்த்து பேசுகிறாங்க? அப்போ அவங்க வைராக்கியத்தில் அழகாக ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா? ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் காலம் செல்ல 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 அநேக முரண்பாடுகள் உள்ள வர வர அவங்களோட வைராக்கியத்துக்குள்ள சில மாற்றங்கள் காணப்பட்டது தான் இயேசுக்கு சபையை பார்த்து எச்சரிக்கிறார். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஸ்டார்டிங்கில் பக்கவாக இருந்திருக்கிறீங்க, ரொம்ப வைராக்கியமாக இருந்திருக்கிறீங்க, அன்பின் அடிப்படையில் வைராக்கியம் பிறந்திருக்குமா, ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறீங்க. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் குறை இருக்கு. என்ன பண்ணிட்டீங்க? அதை விட்டாய் என்றார். அப்படின்னா இது ஏன் பதிவு பண்ணுறாருன்னா, ஆரம்ப கால 1ஆம் சபையிலேயே வைராக்கியம் நல்லா வளர்க்கப்பட்டு வந்த நேரத்தில் சில விஷயம் உள்ளே வரும் பொழுது அந்த வைராக்கியத்துக்கு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் பதிவு பண்ணுறாங்க 1ஆம் கால சபைன்னு வந்துட்டால் நம்ம அடுத்து எங்கே வருவோம்? நம்ம சபைக்கு வருவோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது 2வது சபை சிபிர்னாக்கும் ஒரு வார்த்தை பதிவு பண்ணுற வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விஷயம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ வைராக்கிய காமிச்சிட்ட, அது மாத்திரம் போதுமானது இல்லை, அந்த வைராக்கியத்தில் என்ன பண்ணீங்க? 3ஆவது டாபிக் என்ன பார்த்தோம்? வைராக்கியத்தை பாதுகாத்தல், தக்கு வைத்தல். தக்கு வச்சா மட்டும்தான் இந்த ஒரு கிஃப்ட், ப்ரிஷியஸ் கிஃப்ட். புரியுதுங்களா? 2ஆம் சபைக்கு பதிவு பண்ணுற பாருங்க, அங்கே என்ன ஆரம்பத்தில் போட்டிருக்குன்னா, நீ பட வேண்டிய பாலை குறித்து எவ்வளோ வேணும் கவலைப்படாத, சாத்தான பண்ணுவாங்க, சோதனைகளை கொண்டு போவான், 10 நாள் உபத்திரப்பாடு சொல்லிட்டு தான். ஆகிலும் நீ மரணம் படுங்க, அப்படின்னா எல்லாம் நடக்கும். வைராக்கியத்துக்கு தடை வரும், எதிர்ப்புகள் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆகிலும் அந்த வைராக்கியத்திலேயே கொடியை பிடிங்க, நில்லுங்க, மரணப்ப நில்லுங்க, அப்பொழுது ஜீவ கிறிஸ்து உனக்கு தருவேன். இந்த வார்த்தை பதிவு பண்ண இயேசு கிறிஸ்து தான் பதிவு பண்ணுற 2ஆம் சபையை பார்த்து. அப்படின்னா 1ஆம் கால சபையிலேயே கொஞ்சம் வீக்னஸ் உள்ளே வந்து முன்னப்பின இருந்திருக்கு. 2ஆம் கால சபைக்கும் வைராக்கியத்தில் குறைபட வாய்ப்பு வரும்போது தான் நீங்கள் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க உங்கள் ஜீல அப்படின்னு சொல்லப்படும் போது, இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? 7ஆம் கால சபை லவோதிக்கே சபையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வைராக்கியம் இப்போ ரொம்ப பக்காவாக அப்படி எரிஞ்சு நிற்குமா, இல்லை குறைவாக இருக்குமா? லாஸ்ட்டில் வரும். அது என்ன இருக்கும்? இப்போ என்ன பதிவு பண்ணுறாருன்னா பாருங்கள், 1ஆம் கால சபையிலே வைராக்கியம் ரொம்ப பக்கம் இருந்தது. ஆனாலும் சில முரண்பாடுகள் உள்ளே வரும்பொழுது, வைராக்கிய தடைகள் எதிர்வினை வரப்படும் போது அது மேற்கொள்ளப்படாமல் தடுமாறுச்சு இல்லையா? கர்த்தர் பதிவு பண்ணுற ஆரம்பத்தில் துவங்கின வைராக்கியம் காணப்பட்டுச்சு, ஆனால் இப்போ என்ன பண்ணல, குறைஞ்சி போச்சுன்னு பதிவு பண்ணுறாரு. அப்போ அதே மாதிரி தான் 7ஆம் கால சபைக்கும் வைராக்கியத்தில் மிகப்பெரிய குறைகள் காணப்படும். ஏன்னா மிகப்பெரிய ஆப்போசிஷன் நடக்கும் அதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணால், பச்சிக்கிற வைராக்கியமாக காணப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் ஆச்சுங்களா? மெயின்டைனிங் ஜீல். நம்முடைய பச்சிக்கிற வைராக்கி நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. 7ஆம் கால சபை நம்முடைய வைராக்கியத்தை தக்க வைத்து கொள்ளவே வேண்டும். எப்படி கொள்ள முடியும் பிரதர் அப்படின்னா அழகாக வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஸோ இந்த வசனம் நமக்கு தெரியும். விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காம என்ன பண்ணுவாங்க? விளக்கு தண்டு மேல் வைப்பாங்க. வச்சு என்ன பண்ணோம்? அந்த வெளிச்சம் அந்த வீட்டில் எல்லாருக்கும் பிரகாசத்தை கொடுக்கும். இதெல்லாம் அந்த இடம் இப்படி எல்லாம் பிரகாசம் மாறிடும். ஆனால் ஒருவேளை மாற்றி விளக்கை கொளுத்திட்டீங்க, ஆனால் மரக்காலில் மூடி வைக்கப்படும் போது ஃபஸ்ட்டு வந்து அந்த வெளிச்சம் கொடுக்குமானா என்ன ஆகும்? கொடுக்க. ஏன்னா மரக்காலில் மூடப்படும் போது இப்போ மூடின ஒன்று எரிஞ்சிட்ருக்கு இல்லையா விளக்கு, அந்த மூடப்பட்ட சுற்றளவு எவ்வளவோ அதுக்குள்ளே மாத்திரம் வெளிச்சம் கொடுக்கும். அதுவும் கண்டினியூவாக கொடுக்காது. காரணம், அந்த நெருப்புக்கு தேவையான ஆக்சிஜன் போகாததுனால அது என்ன ஆகிடும்? அணைஞ்சு போயிடும். அப்போ இந்த வசனம் ஏன் இங்கே பதிவு பண்ணுற பிரதர் அப்படின்னா நமக்கு சொல்ல வராங்க, 7ஆம் கால சபையை பார்த்து சொல்ல வராரு, நீங்கள் விளக்கை கொளுத்துங்க, அந்த விளக்கு பிரகாசமாக இருக்கணும், மூடி வைக்கக்கூடாது. அப்படின்னா என்ன மூடுறது, பிரகாசம் கொடுத்தா என்னன்றதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறாரு. அதுக்கு சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. எப்படின்னா,
நாம் நம்பும் விஷயங்களை பற்றி மிக நெருங்கிய வட்டத்திற்குள் மட்டுமே பேசினால், அதாவது நமக்கு ஒரு வைராக்கியம் உள்ள சத்திய பாடம் கிடைச்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய உந்துதல் கிடைச்சிருக்கும், அது எல்லாமே தனக்கு தெரிஞ்ச சில நபர்களோடு மாத்திரம் பயன்படுத்தினால், பாயிண்ட் புரியுதுங்களா? உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச சகோதரன் சகோதரி நண்பர்கள் ஒரு 4-5 பேர் மாத்திரம் வச்சு நாங்கள் ரவுண்ட் பண்ணி நாங்கள் மாத்திரம் பயன்படுத்தினால் விளக்க மூடி வைப்பதற்கு சமம் கொண்டு வர்றாரு. திறந்தாக்கா ஹோல் எக்லிஷியாக்கு வெளிச்சம் கொடுக்கும், வைராக்கியமுள்ள சத்தியம். நீங்கள் மூடப்படும் போது தனிப்பட்ட முறை அந்த சுற்றளவு 4 பேருக்கு மாத்திரம் வச்சுட்டிங்கன்னா அங்கே மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் நினச்சிக்கிங்க நல்லா பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த நெருப்புக்கு ஆக்சிஜன் இல்லாமல் அலைஞ்சிச்சில்ல, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் போக போக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நமக்குள்ளே வைராக்கியம் அலைஞ்சு போயிருக்குன்னு. வைராக்கியம் பேர் என்னது? பத்தினி எரியணும். நீங்கள் பக்கத்துலேயே எரியுற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே ரீச் ஆகாது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்படின்னா பேசக்கூடாது, அப்புறம் பேசலாம். அது பகிர்ந்து கொடுக்கணும். ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, பகிர்ந்து கொடுக்கணும். ஏன்னா எதையுமே சொல்கிற பாருங்க, அந்த சத்தியம் இறுதிகள் அப்படியே அடைப்பட்டு இருந்தேன், அக்னியை போல் வெளியே வருது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், வெளியே கொண்டு வரணும். அடிக்கி வச்சா என்ன ஆகும்? கஷ்டம். அப்போ அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தணும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறாருன்னா, விளக்க கொளுத்தியாச்சு, சத்தியம் பிரகாசிக்கணும். அந்த சத்தியம் ஹோல் என்டர் எக்லிஷியாக போய் சேரணும். சேரப்பட முடியாமல் யாரும் பண்ண போகிறதில்ல. பாயிண்ட்டை மாற்றி வச்சுக்காங்க. பண்ணப்படாமல் நான் மாத்திரம் எடுத்துக்கணும். அப்படியே சத்தியம் மாத்திரம் இருந்துச்சுன்னா மரக்கால மூடி வச்சு சிறிய சுற்றளவுக்குள்ளே மாற்றும் எரிஞ்சு கொண்டிருக்கிறோம். போக 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 அது ஒரு நாள் நம்முடைய வைராக்கியத்தையே தஞ்சின்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கன்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை பல பாடம் பார்த்துட்டோம், நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். இது நமக்கான ஒரு பாடமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அது இன்னும் டீப்பாக புரிய வைக்கிறதுக்கு நிலக்கரி அதை கொண்டு வராரு. ஒரு நிலக்கரி எரிஞ்சிட்டு இருந்தா எரியும். எவ்வளோ நேரம் எரியும்? அது நெருப்பு இருக்கிற வரைக்கும் எரியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆட்டம்னா ஆகும், அது எரிஞ்சா அப்படியே வந்து தனிஞ்சு போயிடும், தனியாக எரிஞ்சா. அப்போ பல நிலக்கரி சேர்த்து நீங்கள் அனல் மூட்டப்படும் போது என்ன ஆகும்? ஒன்றோட ஒன்று பத்திக்கு என்ன பண்ணும்? எரிய ஆரம்பிக்கப்படும் போது ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்குமா. வித்தியாசம் புரிதுங்களா? அப்படின்னா ஒரு நிலக்கரி மட்டும் கொஞ்ச நேரம் தான் எரியும், அதுக்கப்புறம் அணையக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஆனால் ஏன்னா ஆப்போசிஷன் நடக்கும் அதிகமாக இல்லையா, வந்துடும். ஆனால் 10 நிலக்கரி சேர்ந்து சூடுபடுத்தும் போது ஒன்றும் டச்சை சேர்ந்து அனல் பிடிச்சி ஆகும், 10 எரியப்படும் போது ரொம்ப நேரமாக அப்படியே கண்டினியூ ஆகும், எரியுன்றார். இப்படித்தான் நம்முடைய வைராக்கியத்தை பாதுகாக்க முடியும்னு பதிவு பண்ணுறார். அப்படின்னா இது சொல்லிட்டு நேராக எங்கே வராருன்னு பார்த்தோன்னா எக்லிஷியாவில் வராரு. பிரதர் வசனம் வாசிக்கலாம், ரொம்ப அழகான பாயிண்ட்டு. எபிரேயர் 10:25. எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஸோ நமக்கு இந்த வசனம் தெரியும், நீங்கள் திருவெழுத்தில் படிக்க முடியுமா கொஞ்சம்? சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. சிலர் வழக்கமாகவே, இதான் ஹேபிட்டாக இருக்குது, வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வது இல்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டாம். ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. என்ன மூட்டுமாக? ஒன்று கூடி ஒருவருக்கு ஒரு ஊக்கமூட்டணும். இதுதான் நிலக்கரி மாதிரி ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் வைராக்கியம் பத்தி என்ன பண்ணுங்க எரிய ஆரம்பிக்கும். இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். ரொம்ப என் டைம் வந்துட்டு இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதை கவனிக்கும் போது எந்த அளவுக்கு அனல் மூட்டணுமோ கூடி பேசினா பண்ணலாம். ஹோல் எக்லிஷியாக்கு சத்தியத்தை பிரகாசம் பண்ணுவீங்க. மூடி மறக்கிற மாதிரி எண்ணம் வந்துடக்கூடாது. அதை விளக்கத்தில் வச்சாதான் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த மனப்பான்மையை நம்ம டச் பண்ணுறாரு. அப்படின்னா இங்கே நம்ம ஏன் கூடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு என்ன பண்ணுமா, என்கரேஜ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் நாம் எல்லாருமே வைராக்கியத்தில் ஓரளவுக்கு ஒரு நிலக்கரி வீக்காக இருந்தால் மற்ற நிலக்கரி டச் பண்ண போட போகுது. அந்த வைராக்கியத்துக்கு அனல் கொடுக்கும்போது அந்த வைரம் என்ன ஆகும்? எரிய ஆரம்பிக்கும். இப்படி தான் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தங்களுக்குள்ள வைராக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். மெயின்டைனிங் ஜீல், தக்க வைத்து கொள்ள முடியும், தன் வாழ்க்கையில் நிலைநிறுத்த முடியும். அப்போலாம் சபை கூடிக்கு வந்தால் தான் பண்ண முடியுமான்ற கேள்வி எழுப்பலாம்ல. ஏன் இந்த பாயிண்ட் பிரதர் பதிவு பண்ணுறான்னா, நம்ம எபிரேயர் 10:25 ஆச்சு இல்லையா, அப்படி மேலே போங்கன்றார். அடுத்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அவரே யோசிச்சு கேட்பாருங்க.
சபை கூடிக்கு வந்தால் தான் பண்ண முடியும் பிரதர். ஆமாம், அது எப்படி சொல்கிறீங்க? வசன வாசி அழகாக இருக்கும் பாருங்கள். எப்ரேயர் 10:24 போட்டிருக்கேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. எக்லீஷியாக்குள்ள வரணும் பேசணும் இல்லையா? அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி, ஊக்குவிக்கும்படி ஒரு கவனித்து. அடுத்த வசனம் தான் சபை கூடிகை கொண்டு வர்றாரு. அப்படின்னா தான் மாத்திரம் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கப்படவில்லை. வைராக்கியம் அணைஞ்சு போகும், ரொம்ப அந்த அனல் அணைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. நாம் என்ற இடம் கொடுத்தால் அந்த இடத்துல அணைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யாரோ எரிஞ்சிட்டு இருப்பாங்க, 10 வச்சுட்டே இருக்கும், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஒரு எரிபொருள் தேவைப்படுது நமக்கு. ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னா என்ன தேவைப்படணும்? அதுக்கு எண்ணெய். அப்படின்னா அந்த எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் தான் எரியும். அப்போ அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னா நம்ம கண்டினியூவாக எரிபொருள் ஊற்றினா மட்டும்தான் ரொம்ப நேரம் என்ன பண்ணாது, எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நாம் சபைக்குள்ளே கலந்து வரும்போது நோக்கத்தை புரிஞ்சினா மட்டும்தான் என்ன ஆகணும், ஊக்குவிக்கப்படுவோம். இந்த ஃபெல்லோஷிப்புக்குள்ளே தான் வைராக்கியத்தினுடைய கட்டிழுப்பு காணப்படும். இந்த ஃபெல்லோஷிப்புக்குள்ளே தான் வைராக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியும், உருவாக்க முடியும். எதிர்ப்பு வந்தாலும் தாக்க முடியும். தனித்துவமாக இருந்தால் செயல்படுத்த முடியும் என்பது தான் ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டை பதிவு பண்ணுறார். இதை கொண்டு வந்து நம்மகிட்ட வைக்கிற இப்போ சொன்னீங்க வசனம், குளிருமின்றி அனலுமின்றி, இந்த பாயிண்ட் இங்கே பதிவு பண்ணுறாரு. இந்த சம்பவங்கள் 7ஆம் சபையில் கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறாங்க. பார் எப்படி இருக்காங்கன்ட்டு வாசிக்கலாம் வசனம். வெளிப்படுத்தினால் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்க, அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் எப்படி காணப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, தக்க வைத்து கொள்ள முடியாமல் போவதற்கு வாய்ப்பு எங்கே இருக்குது சொல்கிறாருன்னா, வசனம் பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா அது சத்தியம், அது நிச்சயம், எந்த மாற்று கருத்து இல்லை. ஓகேங்களா? அப்போ சொல்கிறா பாருங்க, இப்படி நீ குளிராகவும் இல்லை அனலாகவும் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, வைராக்கியத்தில் என்ன பண்ணணும், அதெல்லாம் இருக்கணும். இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் எப்படி இருக்கீங்க, வெது வெதுப்பாக இருக்கிறீங்க. உன்னை என் வாயில் இருந்து என்ன பண்ணுறோம், வாந்தி பண்ண. எப்பேற்பட்ட ஒரு அவலட்சணமான வார்த்தையை பதிவு பண்ணுறோம். 7ஆம் சபை கொடுக்கப்பட்ட வார்த்தை இது. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அனல்னா எப்படி இருக்கும், குளிர்னா எப்படி இருக்கும், வெது வெதுப்பான மனப்பானம் எப்படி இருக்குன்றதை கொடுத்து பார்க்கணும். இதை கொடுத்து நம்ம 7ஆம் திருநாள் அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாசிங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டை வாசிங்க. கிறிஸ்துவ சபையின் கடைசி காலங்களில் விசுவாசிகளின் ஆர்வம் குறைய செய்யும் சோதனைகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பாருங்க, கிறிஸ்துவ சபையின் கடைசி காலங்களில் 7ஆம் கால சபைக்கு விசுவாசத்தின் உள்ள ஆர்வங்கள் குறை செய்வதற்கான அநேக விதமான டெஸ்ட்கள் வரும். இதையே வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்படும் லவோதிக்கேயா சபை பிரதிபலிக்கிறது. அந்த சபையை பற்றி இயேசு கடுமையாக எச்சரித்தது ஏன் என்றால், அவர்களில் முக்கிய குறை வெதுவெதுப்பான ஆவிக்குரிய நிலைதான். பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை எச்சரிக்கிறாங்க, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க சொல்கிறது காரணம் சொல்லுங்களா? என்ன காரணம்? முக்கிய குறை என்னதுங்களா? லூக் வாம். ஃபஸ்ட்டு வாம்னு பார்த்தீங்க, அது வந்து பார்த்தோன்னாக்கா வெப்பம், அனலாக இருக்குது. லூக் வாப்னா அப்படியே கொஞ்சம் வெது வெதுப்பாக, அதிக சூடு இல்லாமல் குளிர் இல்லாமல் அப்படி மீடியமாக மெயின்டைன் பண்ணுறது. இந்த மெயின்டெனன்ஸ் இதை பற்றி இயேசு கிறிஸ்து பேச வரல. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மிகப்பெரிய குறைய வெது வெதுப்பாக இருப்பது, அது ஆவிக்கு நிலையினா டேமேஜ் பண்ணும். அடுத்து வெப்பம். நான் சொல்றேன் வெப்பம் முழு மனதுடன் தீவிரமாக தேவனை சேவிப்பது. ஒருவேளை வெது பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்து அந்த அனல் வெப்பம் பார்க்கப்படும் போது முழு மனதுடன் தீவிரமாக தேவனை சேவிக்க ஆரம்பி, ரொம்ப ஹார்ட்டாக ஒர்க் பண்ணுமா. பெற்றுக்கொண்ட சத்தியத்தை கேட்ட பிரகாரமாக ரொம்ப தீவிரமாக செயல்படும் மனப்பான்மை எப்படி இருக்கும், அனல் எப்படி பற்றி பிடிச்சி போயிட்டே இருக்குதோ அந்த மாதிரி மனப்பான்மை கொண்டவங்க தேவனை பற்றி நெருங்கி ஜீவித்து கொண்டே இருப்பாங்க. வைராக்கியத்தை அணைக்கவே முடியாது. காரணம், அவங்களோட கம்யூனிகேஷன் எங்கேதான் இருக்கு, தேவனை ஆராதிக்கிறதும் துதிக்கிறதும் அவரோட தொடர்பு கொண்டதால டச் பண்ணவே முடியாது. டச் பண்ண நினைச்சா என்ன ஆகும், அக்கினி சுட்டுடும். அந்த அளவுக்கு வைராக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பதிவு பண்ணுறாரு. அடுத்து குளிர், கிறிஸ்தவராகவே இருப்பதாக கூறாத நிலை, அதாவது கிறிஸ்துவராக இல்லாத நிலைமை. நாம் படித்தோம், நாம் ஒரு கிறிஸ்துவனா அப்படி பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், அப்படின்னா இது என்ன கோல்டு பார்க்கப்படும் போது இந்த கோல்டு இல்லை, குளிர். அதாவது என்ன பார்க்கணும்னா, நான் ஒரு கிறிஸ்துவன் இல்லாத நிலைமை காமிக்குது. எப்படி காமிக்குதுன்னு படிங்க சிஸ்டர். வெது வெதுப்பான கிறிஸ்துவர் என சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் அதற்கேற்ற வைராக்கியமும்
அர்ப்பணிப்பும் இல்லாமல் இருப்பது. அப்படின்னா அந்த குளிர் எதை அடையப்படுத்துனா கிறிஸ்தவன்று சொல்லிக்கொண்டு சாரி எது படிக்கிறீங்க? படிங்க. ஓகே, குளிர் பார்க்கப்படும் போது கிறிஸ்தவராக இல்லாத நிலை, அனல் பார்க்கப்படும் போது தேவன் நெருங்கி ஜீவிக்கிற நிலை. இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வெதுவெதுப்பு தான் பயணம் கொடுக்குறாங்க. வெதுவெதுப்பு கிறிஸ்துவரென சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் அதற்கேற்ற வைராக்கியமும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் இருப்பது. பாருங்க, அப்படின்னா வெதுவெதுப்பு என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம பதிவு பண்ணக்கூடிய விஷயம் என்ன பார்க்கும்போது, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவ பின்பற்றக்கூடியவன், சபைக்கு போகக்கூடியவன், சத்தியம் கேட்கக்கூடியவன், இது எல்லாமே பார்க்கப்படும் போது சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் தான் கிறிஸ்தவன்றதை வெளிப்படுத்தாத ஒரு நிலை, அறிவிக்கேற்ற வைராக்கியமும் அர்ப்பணிப்பும் இல்லாத ஒரு நிலை. என்ன மாதிரி பாயிண்ட் பதிவு பண்ணுறா பாருங்க. இது என்ன நிலைமை? வெதுவெதுப்பான நிலைமை. அப்படின்னா இந்த வெதுவெதுப்பாக இருந்தால் 7ஆம் சபை வைராக்கியத்தை எப்படி பச்சிக்கிற அக்னி மாதிரி மாறுறது, வைராக்கியம் காணப்படுவது. அடுத்து படிங்க சிஸ்டர். இயேசுவின் பார்வையில் ஒருவர் குளிராக இருப்பது கூட வெதுவெதுப்பாக இருப்பதை விட நல்லது. பார்த்தீங்களா என்ன பதிவு பண்ணுறாரு? குளிராக இருந்தால் கூட போதுமானது. ஓகே, வெதுவெதுப்பாக பார்த்து ரொம்ப எச்சரிக்கிறார். அப்போனா வெதுவெதுப்பாக இருக்கிறவங்கள காட்டிலும் குளிராக்கம் கூட தேவையானவங்க. பரவாயில்லப்பா, நீ எப்படி இருக்கிற? படிங்கக்கா. ஏனெனில் வெதுவெதுப்பு நிலை, வெளிப்படையான விசுவாசம், உள்ளத்தில் ஆர்வமில்லாத சேவை, பெயருக்கான கிறிஸ்துவ வாழ்க்கை என்ற ஒரு பொய்யான ஆவிக்குரிய நிலையாகும். ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாரு. வெதுவெதுப்பு நிலை என்பது வெளிப்படையான விசுவாசம், உள்ளான விசுவாசம் இல்லை, அன்பு இல்லை, வைராக்கியம் இல்லை, உள்ளத்தில் ஆர்வம் இல்லாத சேவை பண்றது. கடமைக்குன்னு அதை எடுத்து போடுங்கப்பான்னா எடுத்து போடுவாங்க. வைராக்கி இருந்தா தான் எடுத்து போடும். உதாரணம், இதுதான் வைராக்கியத்தினுடைய அடையாளம். தேவன பிள்ளைங்களுக்கு சான்றுனா பார்த்தோம், அந்த வைராக்கியம் தான் தேவன பிள்ளைங்களுக்கு அடையாளம் பார்த்தோம். நோவா பாருங்க, பவுலை பார்க்கணும். இதெல்லாம் ஏன் பார்க்குறோன்னா நெகேமியா இதெல்லாமே வைராக்கியத்தினுடைய தூண்டுகோலாக இருந்துச்சு. 7ஆம் சபைக்கு மிகப்பெரிய பரிசு கொடுக்கப்படும் தான். வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய மனப்பான்மை எப்படி காணப்படும்னா, வெளிப்படையாக ஃபெய்த் காமிப்பாங்க, ஆனால் உள்ளத்துல இருக்காது, ஆர்வம் வைராக்கியம் இருக்காது. பெயருக்கான கிறிஸ்துவ வாழ்க்கை என்று ஒரு பொய்யான, பாருங்க மெய்யான வாழ்க்கை அங்கே போயிடுச்சு. பொய்யான ஆவிக்குரிய நிலை, எல்லாமே மாய்மாலம், ஒரு நடிப்புன்றார், நாடகம். எதுங்க வெதுவெதுப்புனா இதான் அடையாளம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வாட் இஸ் வெதுவெதுப்புன்னா பட்டுன்னு பதில் சொல்லணும், இதாங்க பிரதர் வெதுவெதுப்பு. அப்போ குளிர்னா இதுதான், அப்போ ஆனல்னா இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் சொல்கிறாருன்னா நம்மளுக்குள்ள வைராக்கியத்தை பற்ற வைக்கணுன்றதுக்காக தான் பாயிண்ட் பதிவு பண்ணுறார். அடுத்து படிங்கக்கா. அதனால் இன்றைய காலத்தில் முன்பை விட அதிகமாக நாம் இயேசுவிடம் இருந்த எரியும் வைராக்கியத்தை, தேவனுக்கான தீவிர அன்பை தேடி பெற்றுக்கொண்டு அதை பிடித்து காத்து கொள்ள வேண்டும். 3வது தலைப்பு என்ன பார்த்தோம்? மெயின்டைனிங் ஜீல். அது எப்படி தக்க வைக்கணும்னு சொல்கிற ஃபினிஷிங்கில் நாம் இயேசுவிடம் இருந்த எரியும் வைராக்கியம், அதாவது அந்த கன்சியூமிங் ஜீல் இருக்கு இல்லையா, தேவனுக்காக தீவிரமான அன்பை தேடி பெற்றுக்கொண்டு அதை பிடித்து காத்து கொள்ள வேண்டும். கரெக்டாக முடிக்கிறார் பாருங்க. இப்படி தான் ஒரு புது சின்ன பண்ணுமா, தான் பெற்ற பிறந்த வைராக்கியத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுது. அந்த உருவத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு காணப்படும் போது பட்சத்தில் அந்த வைராக்கியத்தை எப்படி அவங்க தக்க வைத்துக் கொள்ளணும்? இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தக்க வச்ச கொண்டா மட்டும்தான் சரியான வைராக்கியமாக காணப்போன்ற பதிவு பண்ணுறாங்க. இப்போ அடுத்த கேள்வி, அப்படி என்றால் இந்த வைராக்கியம் இழந்த போகிற வாய்ப்பு இருக்கா? முதல் பார்த்தோம், வைராக்கியத்தின் பிறப்பிடம் பிறந்துடுச்சு, எதிர்வினை வரும்போது தக்க வைத்துக் கொள்கிறோம். தக்க வைத்துக்கு அப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமா, இல்லை நடுவில் மிஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஆரம்பத்தில் 3 கேள்வி போட்டு ஞாபகம் இருக்கலாம், 3 கேள்வி இப்போ எழுப்பினாங்களா? அப்படின்னா இருக்குது, கட்டாயமாக இந்த வைராக்கியம் இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இழந்து போகுதுன்னா நெக்ஸ்ட் கேள்வி, அப்படின்னா அந்த வைராக்கியத்தை எப்படி மீண்டும் பெற்றுக்கொள்வது? இழந்து போய் சொல்லிட்டோம், அப்போ ரெமெடியே இல்லையா, பெற்றுக்கொள்ளவே முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் 4வது பாயிண்டை பதிவு பண்ணுறாரு. ரீகெய்னிங் ஜீல், வைராக்கியத்தை மீட்டெடுத்தல், இழந்து போன மாதிரி இருக்கிற வைராக்கியத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வது எப்படின்றது தான் அங்கே பதிவு பண்ணுறார். அதுக்கு சொல்லும்போது அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா, அவரே கேள்வி கேட்கிறார். மீட்டெடுக்கணும் அப்படின்னா இஸ் தேர் எ சொல்யூஷன், இதற்கு ஒரு ரெமெடி இல்லையா, இருக்கா இல்லையா? இருக்குது அப்படின்றத அழகாக ஒரு 4 பாயிண்ட் பதிவு பண்ண, 4 விதமான தீர்வுகள்,
4வது பாயிண்ட் வந்துட்டோம். 4வது பாயிண்டில் 4 தீர்வு வைக்கிறாங்க. முதல் தீர்வு பார்க்கும்போது மெமரி கேன் பி அ கிரேட் ஹெல்ப் இன் ரீகெய்னிங் சீல். நம்முடைய வைராக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய நினைவு சின்னம் எதுவும், மிகப்பெரிய உதவி பண்ணது எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மெமரின்னு சொல்கிறாரு, நினைவு கூறுதல். எப்படி பிரதர், எழுந்து போயிட்டேன், எழுந்து போன வைராக்கியத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளணும், மீட்கணும்னா மெமரி எப்படி கொண்டு வரும் அப்படின்ற கேள்வி எழும்புது இல்லையா? இந்த கேள்விக்கு பிரதர் அழகான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள்னா, அதாவது திருமணமான தம்பதிகள், ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, 2 பேருமே என்ன பண்ணாங்க, திருமணம் பண்ணிட்டு லைஃப் ஜேர்னி நல்லா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நடத்தப்படும் போது அவங்களுக்குள்ள சில மனஸ்தாபங்கள் சலசலப்பு ஏற்படும் போது அவங்க என்ன ஆகும், அந்த அன்புக்கு ஒரு விரிசல் ஏற்படும் இல்லையா, ஒரு கேப். அப்படி வந்தபோது அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இது சரி வராது, நம்ம என்ன பண்ணலாம், போய் நேராக போயிட்டு கவுன்சிலிங் கேட்கலான்ட்டு போகும்போது மேரேஜ் கவுன்சிலர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது திருமணத்து ஆலோசகர்கள், அவங்கள்ட்ட போய் முன் வைக்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க சார், அது ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு அப்படி சொல்லும்போது அவங்களுடைய பதிவு பண்ணுறாரு. எடுத்தங்கோத்து நீ என்ன பண்ண, உண்மையில் தப்பு இருக்கா அப்படின்னு கேட்காம ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாயிண்ட் நமக்கு டச் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் படிக்கிறேன். நம்மால் முடிந்த எல்லா முயற்சிகளும் செய்தாலும், 2 பேரும் ஆகிட்டாங்க, மனஸ்தாபம் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு வைராக்கியம் கேட்குறீங்களா, இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேருமே இப்போ சண்டை போட்டுன்னு இருக்கீங்க இல்லையா, சண்டை போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் மீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்கள் 2 பேரும் உறவு, அதை நினச்சி பாருங்கள், ரீபூட் பண்ணுறாங்க. அந்த பிக்சரை பாருங்கள், எவ்வளோ அழகாக சிரிச்சுன்னு மேரேஜ் பண்ணும்போது இந்த ஒரு அன்பு இருந்துச்சு. அப்படின்னா ஒருவர் என்ன பண்ணுறாங்கன்னா, மெமரி பழைய காரியத்தை நினச்சி பாருங்கன்னு பதிவு பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கோ டு பேக், போய் பார்த்தானே தெரியும், நான் அவங்கள்ட்ட எப்படி அன்பு பரிமாறினேன், என் மனைவி எப்படி அன்பு பரிமாறுறாங்க. இந்த ஆதிக்கால அன்பை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தூண்டி விடுறாங்க. இதுதான் அவங்களுடைய வேலையே. அப்போ என்ன அர்த்தம், பிரிக்கிறாங்களா ஒன்று சேர்க்குறாங்களா, சேர்க்குறாங்க பாருங்க. இதுதான் கவுன்சிலிங். அப்போனா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், வந்தால் நம்ம என்ன நினச்சி சொல்கிறாங்கன்னா, பழைய காரியம் நீங்கள் வரும்போது உதாரணத்துக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி 2 பேரும் மீட் பண்ணி அன்பு வெளிப்படுத்துவாங்கள்ல, உலகப்புறமா வெளிப்படுத்துவாங்கள்ல, அப்போ எப்படி இருக்கும் அந்த அன்பு கடைசி நீடிக்காது, லாஸ்ட்டில் பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது ஸ்டிமுலேட் பண்ணுறாரு, அதை போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படி பார்க்கும் யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஆமாம்ல அப்படின்னா 99 பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ்காக நம்ம எங்கே வந்துட்டோம், பாஸ்டர் விட்டு வெளில வந்து கவுன்சில்கிட்ட போயிட்டோம். இந்த மனப்பான்மை ஏன் டச் பண்ணுறாருன்னா, இப்போ நாம் யார், மனவாட்டி, நம்முடைய கணவர் யாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மனவாளனும் மனவாட்டிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, ஒருவருக்குள்ள அன்பில் பரஸ்பரத்தில் கட்டி எழுப்பப்படணும். ஒருவேளை நம்மளுக்குள்ள கிறிஸ்துவை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள், குறைபாடுகள், அன்பு இல்லாத போகிற மனப்பான்மை, உலகப்புறம் ஆசைன்னா அவருக்கும் நமக்கும் கேப் விழுதா, பிரிஞ்சு போகிறோமா, அப்போ அங்கே ஒருத்தர் யார் தேவைப்பட்டாங்க, 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு மேரேஜ் கவுன்சிலர். இங்கே இந்த கிறிஸ்துவுக்கும் இந்த மனவாட்டிக்கும் மிகப்பெரிய ஒரு கவுன்சிலர் இருக்கிறார். யார் தெரியுங்களா, டிவைன் கவுன்சிலர், பரம தகப்பன். அவர் கொடுத்தாருன்னா 2 பேரும் கரெக்டாக, ஒருத்தர் கரெக்டாக இருக்கிறார், நான் புரிந்து சொல்கிறேன், மனவாட்டி கரெக்டாக அட்டாச் ஆகிடும் யார்கிட்ட, மனவாளங்கிட்ட. அப்படின்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, பழைய ஸ்டோரி நினச்சி பாருங்கள், நினைவு கூர்ந்து பாருங்க பதிவு பண்ணார். அப்போ இந்த கவுன்சிலர் சும்மா பேசுவாரா, எப்படி பேசுவார், வாசமாக இருக்கும். அழகான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வாசிக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள் பழைய மெமரியை. எபிரேயர் 10:32 முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், பாருங்க, நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. பாருங்க, ஒரு கணவன் மனைவி ஆரம்பத்தில் ரொம்ப லவ்வாக ஆரம்பித்தாங்க, போக போக இது மனஸ்தாபம் பிரச்சனை வந்ததுனால ஒரு பிரிவு, அப்படியே பொறுத்து காமிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளும் கிறிஸ்துக்கும் இடைவெளி வருதா, கேப் விழுதா, பிரிஞ்சு போகிற இருக்கா, காரணம் ஒன்றும் இல்லை, நினச்சி பாருங்க. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் அப்போ பிரகாசிக்க மாட்டிக்கு வந்தீங்க, எப்படி நீங்கள் வைராக்கியத்தில் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிங்க, ரொம்ப பிரகாசமாக இருந்தீங்க. அந்த நாட்களில் உபத்திரம் வந்துச்சு உங்களுக்கு, ஆரம்பத்தில் மிகுந்த போட சகிச்சிங்கல்ல, இப்போ எண்டில் அதே மாதிரி வருது, ஏன் சகிக்க முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க,
அதை நினச்சி அப்போ சகித்து நம்மளால் ஏன் சகிக்க முடியல, அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா? இதுதான் பதிவு பண்ணுறாரு. அடுத்து பதிவு பண்ண முடியுது. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:33. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். பாருங்க, நிந்தைகள் உபத்திரவங்கள் நீங்கள் எப்படி பார்க்கப்பட்டீங்க? ஒரு வேடிக்கையாக பார்க்கப்பட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி யார் மற்றவங்க வேடிக்கையாக இருந்தாங்களோ அவங்களோட நீ பங்காளியாக இருந்தீங்களே. இதெல்லாம் நினச்சி பாருங்க. அழைக்கப்படும் போது எவ்வளோ வைராக்கியம். உதாரணத்துக்கு அடிப்படை சத்தியம் கேட்கப்படும் போது நமக்கு எப்படி இருந்துச்சு வைராக்கியம்? அடுத்த கிளாஸ் எப்போ வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா? இதுதான் வைராக்கியத்தினுடைய அடையாளம். சத்தியம் கேட்க 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 உள்ள வைக்க முடியல. எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், சனிக்கிழமை, இதுதான் வைராக்கியத்தினுடைய வெளிப்பாடு. இது எல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி அர்ப்பணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த வைராக்கியம் காணப்படும். ஆனால் நாட்கள் செல்ல 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 வைராக்கியத்துக்கு எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்பை மீறி தக்க வைத்துக் கொள்ளணும். தக்க வைத்துக் கொள்வதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான விஷயம் தான். கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் போதே இழந்த போகிற வாய்ப்பு இருக்கும். அப்படி இழந்த போன அந்த வைராக்கியத்தை எப்படி மீட்டெடுக்கணும்னு பார்க்கப்படும் போது நாம் பழையசை நினச்சி பார்க்கணும். அதுக்கு ரசூல் அழகாக பாயிண்ட் பதிவு பண்ணுறாங்க. நம்ம வாசிக்கலாம். நினைவு கூறணும். எதை நினைவு கூறணும்? வாசிக்கலாம். தமிழில் இது வாசிங்க. நினைவு கூற அழைப்பு. நம்பிக்கையும் விசுவாசத்திற்கான உண்மைத்தன்மையும் வளர்க்கும் ஊக்கமான அறிவுரை. நம்பிக்கையும் விசுவாசத்திற்கான ஊக்கத்தன்மையும் வளர்க்கும் ஊக்கமான அறிவுரை. நம்முடைய குறைகள் மற்றும் பலவீனங்கள் காரணமாக நாம் மனம் உடைந்து போகலாம் என்பதை அப்போஸ்தலன் உணர்ந்திருக்கிறார். நமக்கு கட்டாயம் வரும்ன்றது யார் ஃபீல் பண்ணிருக்கிறாங்க? அப்போஸ்தலனுக்கு தெரியும். ஏன் நம்முடைய குறைகள் பலவீனங்கள் நிமித்தமாக, அது வீக்னஸ்னால இப்போ நமக்கு நம்முடைய மனசு சோர்வடைந்து வைராக்கியத்தை குறைப்பது வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமல் போல. பட் இருந்தாலும் கூட என்ன பண்ண சொல்றாருன்னா, நீங்கள் கடந்த காலத்தில் சகித்து கொண்ட அனுபவங்களில் இருந்து ஊக்கமும் தைரியமும் பெறுங்கள். நீங்க ஆரம்ப காலத்தில் பெற்றுக்கொண்ட அந்த சத்திய வசனங்கள், சகோதர ஐக்கியங்கள், அநேக படிச்சது, ஆடியோ கேட்டது எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை வைராக்கியத்தை கட்டி எழுப்புங்க. இது எல்லாம் யோசிச்சு பாருங்க. பழைய எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் கடந்த காலத்தில் சகித்து கொண்ட அனுபவத்தையும் யோசிச்சு பாருங்க. அப்போ சகித்தோம் இல்லையா? எப்படி சகிச்சோம்? சத்தியத்தின் அடிப்படையில் தான் சகிப்புத்தன்மை வெளிப்படும். அப்போ இப்போ சகிப்புத்தன்மை இல்லைன்னா சத்தியம் உள்ளே போகலையா? இல்லை அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இல்லை எப்படி யோசிக்கலாம்? அப்படின்னா நீங்கள் சகித்து கொண்டது எல்லாமே அப்போ இருந்தது போலவே இப்போ நடப்பதை முயற்சிடுங்க, தைரியம் பண்ண ஊக்குவியுங்க சொல்கிறார். உலகம், மாம்சம் மற்றும் சாத்தான் ஆகியவற்றுக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கள். பாருங்க, ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருப்போம்? உலகம், மாம்சம், சாத்தான் ஆகியவற்றுக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்தை என்ன பண்ணியிருப்போம்? ஆரம்பத்தில் எது தந்திருப்போம். இப்பயும் சோறு வரப்படும் சொல்கிறாருன்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க, போராடுங்க. இதுதான் ஒரு புது சிருஷ்டிக்கு நினைவுபடுத்துறாரு. இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள கட்டாயமாக வைராக்கியத்தை தக்க வைத்து கொள்ள முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும். இது பார்க்கப்பட்டு நினைத்து கொள்ளுங்கள்ன்ற வார்த்தைக்குன்னா ஒரு வாக்கியம் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு கடந்த கால அனுபவங்கள்ன்றதுக்கு நம்ம படிக்கலாம், வாசிக்கலாம். நம்முடைய கடந்த கால அனுபவங்கள், நம்முடைய முதல் அன்பும் முதல் ஆர்வமும். பாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜீல், நம்முடைய கடந்த கால அனுபவத்தினுடைய வெளிப்பாடு சொல்றாங்க. நம்முடைய முதல் அன்பும், அன்பினால் பிறந்த ஜீல் ஆர்வமும், ஆரம்பத்தில் தோன்றிய அன்பையும் ஆர்வத்தையும் பாதுகாத்து அது நாளுக்கு நாள் அதிகரிக்கும்படி காத்துக்கொள்ளுங்கள். இப்படி யார் தான் காத்துக்கொள்ளணுமா? நம்ம கேட்ட படிப்பினைகள், பாடங்கள், அன்பு குறித்து எல்லா விஷயங்களையும் யார் தான் பாதுகாத்துக்கொள்ளும் சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் ஆப்போசிஷன் நடக்கும் தான். நடந்தாலும் கிறிஸ்துவ போல எல்லாம் வாழ்ந்து முடிச்சதை போல 7ஆம் கால சபையும் வெற்றிகரமாக ஜெயிக்க முடியும். ஆனால் ஜெயிப்பதற்கு அநேக தடைகள் வந்தாலும் நீங்கள் விடாமுயற்சி எடுத்துக்கொண்டே இருங்க. கட்டாயம் ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க? ஜெயிப்பீங்க. 2ஆம் கால சபை பார்த்து பேசினாரு, மரணம் வந்து உண்மையாரு, மரணத்துக்கே ஆபத்து வரும், உண்மையாரு, நான் என்ன அப்பொழுது ஜீவிக்கிறத கொடுப்பேன். அதே மாதிரி நமக்கும் 7ஆம் கஷ்டம் மிகப்பெரிய ட்ரபிள், பரீட்சை கொடுக்கப்படும். வைராக்கியமே அணைஞ்சு போகிற மாதிரி ஏற்பட்டாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது பழையதை நினச்சி 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 உங்களை என்ன பண்ணுங்க, பயிற்சி எடுத்து முயற்சி எடுங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், வைராக்கியம் ஜொலிக்கும் அப்படின்னு பதிவு பண்ணுறேன். அந்த காலத்தில் பின்னர் வந்த காலங்களை விட சகோதரர்கள் உண்மையாகவே ஆவிக்குரிய ரீதியில் அதிக உயிர்ப்புடனும் சிறந்த நிலையிலும் இருந்தார்கள். பாருங்க, அந்த காலத்தில்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க?
வைராக்கியம் காணப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வைராக்கியத்துக்கு எப்போதுமே ஆப்போசிட் நடக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனாலும் கூட அவங்க எப்படி தான் ஆவிக்குரிய ரீதியில் அதிக ஜீவன் தர அளவுக்கு சிறந்த ஒரு நிலை என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தினாங்களா? எப்பேற்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம கேள்வி கேட்டோம் இல்லையா, நம்முடைய வைராக்கியத்தை எப்படி மீட்டெடுப்பது? இப்படி தான் மீட்டெடுக்கணும். தனிப்பட்ட முறையில் நம்ம சகோதரக்கும் சேர்ந்து எழுந்த போன வைராக்கியத்தை எப்படி மீட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். அப்படி யார் நினச்சி பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாரு, உண்மையான அர்ப்பணிப்போடு வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, தொடர்புபடுத்தி காமிக்கக்கூடியவன அடையாளமாக காமிக்கிறாங்க. நான் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பின் ஜீவி அப்போ பதிவு பண்ணுவாங்களாம். எப்படி தெரியுங்களா, அந்த விஷயங்களில் சீர்தூக்கி பார்த்து கரெக்டாக பதிவு சொல்கிறாங்களா, தேவனுக்கிட்ட எப்படி தயவு பெற்றுக்கொள்ளணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி காமிப்பேன்று தான் பதில் சொல்கிறாங்களா. அந்த பதில் தான் வசனம் பதிவு பண்ணுறாரு. என்ன பதில் சொல்கிறோமா நாமோ? 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிசை அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து, தேவனை பற்றும் நல் மனசாட்சி, நல்ல பதில் கொடுக்குறோம் நாமன்றாரு. அவர்கிட்ட ஏதோ கிடைக்கும் எதிர்பார்த்து நம்ம வராமல் அவர் கொடுத்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒப்புதல் தெரிவிக்கிறோமா. இந்த நல்ல பதில் எப்போ வரும்னா, இந்த அர்ப்பணிப்பின் ஜீவி அப்படின்னா அந்த வைராக்கியத்துக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை யாருக்கு மனப்பான்மை காணப்படுதோ அவங்க சொல்கிறாங்களா தான் தேவனே பதில். அப்படின்னா அந்த உடன்படிக்கையை நல் மனசாட்சியோடு என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்தக்கூடிய மனப்பாங்கு. இது முதல் தீர்வு பார்க்குறோம். ரெண்டாவது தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஆர்வமின்மைக்கான காரணத்தை கண்டறியணும். எனக்குள்ளே ஏன் வைராக்கியம் குறையப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுமா, கண்டுபிடிக்கணுமா. எனக்குள்ளே ஆரம்பத்தில் நல்லா இருந்தால் ரொம்ப ஜீலாக அந்த எல்லாம் பண்ணுமே, எனக்குள்ளே ஏன் குறையப்பட்டுச்சு நாம் என்ன பண்ணணும், கண்டறியணும். அப்போ சில பேருக்கு சோறு வரதுக்கு காரணம் சொல்கிறாங்க. நமக்கு இது பழைய விஷயங்கள் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கப்படாத குறித்து அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சோறு வந்து போச்சு. ஏன்னா ராஜ்யம் ஆரம்பத்தில் வரும் எவ்வளோ சத்தியம் கேட்டாங்க இல்லையா, கேட்டு இன்னும் வரலையே அதையே எதிர்பார்த்து சோர்ந்து போன மனப்பான்மை என்ன ஆயிடுதுன்னா, வைராக்கியத்துக்குள்ளே அப்படியே ஒரு தலைவு ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க, கிறிஸ்ட் கிங்டம் வரலையே அப்படின்ற ஒரு எண்ணம்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நேரம் காத்திருந்து அதை குறித்தான் நீதிமொழி சொல்லப்பட்டிருக்கு. என்ன உருவாக்குமா, 13:12 வாசிங்க. நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பாருங்க, நெடுங்காலம் ரொம்ப நேரமா ராஜ்யத்தை பத்தியே கேட்டிருக்கும், இன்னும் வரவே இல்லையா அப்படின்ற காத்திருந்து இருதயத்தை நோயுற்றதா மாற்றுமா. அதான் இங்கே இளைக்கப்பன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நோய் மாதிரி அப்படியே ஆக்கி விட்டுருமா. அப்படி ஆக்கும் போது அன்பிலிருந்து பிறக்கக்கூடிய வைராக்கியம் என்ன ஆகும், தளர்ந்து போயிடும்ன்றது இந்த முதல் எடுத்துக்காட்டு. ரெண்டாவது தீர்வுக்கு முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாருக்குமே. அவர் வருவார் சொல்லியிருக்கீங்களே, வந்துட்டாலும் சொல்கிறீங்களே, வந்தால் இப்போ நடக்கணும்ல, ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வியை கேட்டு அதுக்குள்ளும் வைராக்கியத்தை சோறு வருதான். வாசிக்கலாம் வசனம். 2 பேதுரு 3:4 அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பு பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார். பாருங்க, சொல்றாங்க அனைவரு, அவர் வருவார் சொல்ற வாக்குத்தத்தம் எங்கே? வந்துட்டான்னு சொல்றீங்களா? அப்படி வந்திருந்தாருன்னா பிதாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே மறைச்சு போயிட்டாங்க. மறைச்சு போனதுக்கு அப்புறம் சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றமும் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது பிரதர், எந்த ஒரு மாற்றமே இல்லையே. வந்தாருன்னா ராஜா வந்து எப்படி இருக்கும், நல்லா கிங்டம் ஸ்டார்ட் பண்ணி அழகான ஒரு பூமி கொடுக்கப்படும், மக்களுக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஒழிக்கப்படும். இது என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றார். யோசிச்சு கூட ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது போல இருக்குது. அப்போ என்ன ஆகும், கேப் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுன்னா வைராக்கியத்துக்கு பிரேக் விழுதுன்னு அர்த்தம். நம்ம 1000 years படிச்சுட்டு இருக்கோம், நம்ம தெளிவாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையும் ராஜ்யமும் வெவ்வேறா ஒன்று நமக்கு தெரியும். ஆனால் சில பேர் இதையே நிறைய கேள்விகள் இருக்குது. அவங்களுக்குள்ள வைராக்கியம் கட்டாயமாக எரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் சோறு வரும் எதிர்பார்த்து. இதன் மூலமா கூட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வரும், அந்த வைராக்கியம் தளர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்ற பதிவு. இப்போ 2வது தீர்வு, நம்முடைய இழக்கப்பட்ட வைராக்கியத்தை மீட்டெடுக்கணும் இல்லையா. முதல் தீர்வு என்ன பார்த்தோம்,
முந்தி நாட்கள் நினைச்சு பார்க்கணும். உதாரணம் பார்த்துலையா ஒரு மேரேஜ் ஆன சம்பவம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருதுன்னா நடந்த முன் சம்பவம் யோசிக்கப்படும் போது என்ன ஆகும், நம்முடைய வாழ்க்கையில் அது அழகான ஒரு தோட்டத்தை உண்டு பண்ண பார்க்குறோம். இப்படி ஒரு முதல் தீர்வு. ரெண்டாவது தீர்வு பார்க்கும்பொழுது என்ன ஆகும், நமக்குள்ளே ஏன் வைராகம் குறைஞ்சிட்டு இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அப்போ யோசிக்கும் போது இந்த பாயிண்ட் பதிவு பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி வர காத்திருந்து நடக்கலையே, அது வரலையே, இந்த ப்ராபஸி வரலையே, நடக்கலையே, சோறு விட்டு 89 சங்கம் நடக்கும்னு சொன்னாங்க. 10 முறை வந்துச்சு யுத்தம், வரும் பார்த்து வரல. ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும்போது இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்ம சோறுகளை கொண்டு போகும், வைராக்கியத்தை கட்டுப்படுத்தும். ஒவ்வொரு ஒரு சத்தம் கிடைச்சினா போதும், இசை சுற்றி யோசிக்கும் தேவனுடைய பிள்ளைங்க ஏதோ நடக்குது, தேவன் எச்சரிக்கை காமிக்கிறாங்க, பக்கத்து நடத்த வீடு இல்லை. இது எல்லாமே வைராக்கியத்தை தூண்டி எழுப்பும். ரொம்ப எங்கே இருக்கிறோம் என்ற கண்டுபிடிக்கணும். நடக்க சொல்கிறாங்க பிரதர் ஒருத்தன், அது நடக்கும். நாம் எப்போதுமே வைராக்கியமாக இருக்கணும் மட்டும்தான் சொல்லப்படுது. ரெண்டாவது தீர்வு எதுக்கு, சோர்ந்து போன வைராக்கியத்தை மீட்கிறதுக்கான ரெண்டாவது தீர்வு பார்த்தோம். மூன்றாவது தீர்வு சொல்கிறாரு, வைராக்கியம் குறைவதற்கான மற்றொரு காரணம் அன்றாட பொறுப்புகளின் சுமையை சுமக்கிறதுனால தான் பிரதர். ஐயோ பெரும் பிரச்சனை. அதுக்கு வசனம் கொடுத்துருக்காரு, வாசிக்கலாம். மார்த்தாள், லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இது என்ன அர்த்தம் சொல்கிறா பாருங்க. மார்த்தாளே பல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தப்பு கிடையாது, செஞ்சாலும் மிகவும் வருத்தம் அடைகிறாங்க. நான் மாத்திரம் செஞ்சிட்ருக்கேன். அப்போ அந்த சுமையை சுமக்க முடியாத தன்மை வருத்தம் அடைந்து யார்ட்டு நேராக போயிடுறாங்க, இயேசு கிறிஸ்து போயிட்டு, ஆண்டவரே, நான் தனியாக வீட்டில் பாத்திரம் கழுவிட்டுருக்கேன், சமைச்சிட்ருக்கேன், எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். என் தங்கச்சி யார், மரியா மாத்திரம் கிட்ட உட்காந்துருக்கேன், சொல்ல வேண்டாம், ஹெல்ப்புக்கு அனுப்புன்னு சொல்லலாம்ல. அப்போது எல்லா வேலையும் எல்லா சுமையும் நான் சுமக்க முடியுமா ஆண்டவரே, என்ன பண்ணுறீங்க நீங்கள், இதெல்லாம் அர்த்தம். அப்போ அந்த முழு லோடு தாங்க முடியல. உண்மைதான். அங்கே எதுக்கு பதிவு பண்ண, இது ஒரு சோர்வுன்றாரு. எதுக்கு, ஜீல் குறைப்பதற்கு இது சோறு. நான் மாத்திரம் தான் பண்ணுறேன், வீட்டு முழு வேலையும் போகிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணும், சோறில் கொண்டு வரும். அதுக்கு இயேசு கிறிஸ்து மாறி இருக்கிற தேவனை பிள்ளை என்ன பண்ணுவாங்க, எப்போ ரிப்பீட் பண்ணுவாங்க பல்த்துங்களா? கீழே வாசனம் வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு தான் பேச முடியும். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ என்ன பண்றீங்க, எல்லா காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குறன்றாரு. அடுத்து பார் சொல்லுவார், எடுத்துக்கொள்ள நல்ல பங்கு அது அவங்களுக்கு, இந்த அம்மாவுக்கு மட்டும் பார்ப்போம். நீ ஏன் கவலைப்பட்டு கலங்குற தேங்குற, இப்படி இந்த பாயிண்ட் ஏன் பதிவு பண்ணுறான்னா, நம்முடைய அன்றாட பொறுப்புகள் இருக்கு இல்லையா, கணவன் மனைவி பிள்ளைகளை செய்ய வேண்டிய கடமைகள் சுமைகள் அதிகமாக ஆக ஆக அது செய்யணும் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு லோடு அதிகமாக ஆகும்பொழுது என்ன ஆகுனா, நம்ம அந்த வைராக்கியத்தினுடைய சாராம்சத்தையே என்ன பண்ணணும், மாற்றி அமைக்கிற மாதிரி கொண்டு போய் தளர்வு செய்ய வந்துடும். காம்ப்ரமைஸ், ஓகே பார்த்துக்கலாம், முடியலனால ரொம்ப பாரம். இது லிட்டலாக யோசிச்சுப்போம். ரொம்ப பாரம் வரும்போது வைராக்கியம் எப்படி வரும் யோசிச்சு பாருங்கள், கட்டாயமாக வராது. ஆனால் இதுக்கு காரணம் பார்க்கும்போது இந்த பொறுப்பினுடைய சுமைகள்ன்றாரு. சுமை அதிகமாகும் போது வைராக்கி கட்டாயம் காணாமல் தான் போகும். ஆனால் இது கூட மிகப்பெரிய டேஞ்சர். அப்படின்னா நீங்கள் எப்படி மீட்கணும்னு சொல்கிறாருன்னா, தன்னுடைய குடும்பம் வேலைகள் பொறுப்புகள் அனைத்தும் நம்ம அதிகமாக என்ன பண்ணோம், சோர்வோட செய்யும், எந்த மாற்று கருத்து இல்லை. இத்தகைய பொறுப்புகள் அப்படின்னா அது சூப்பராக கேட்டுக்கிட்டார். நீங்கள் எத்தனை கால் சாப்பிட்டு இருக்கீங்க, 7ஆம் கால் சாப்பிட்டு நாம் இருக்கோம். அப்போது உங்களுக்கு மாத்திரம்தான் அந்த கடமை பொறுப்பு அதிகமாக இருந்துச்சா? அப்போ முதலாகம சபையில் நிறைவேற்றி முடிச்சாங்கல்ல, அவங்கள கடமை இல்லையா, பொறுப்பே இல்லையா? அவங்களெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, 6ஆம் கால சபைக்கு இருந்திருக்கும். அப்படின்னா எதை டிஸ் திருப்புறாருன்னா, 7 கால சபைக்கும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க ஜெயிச்சாங்கன்னா நீங்களும் ஜெயிக்கணும். அவங்க சாதாரணமாக ஜெயிக்கல. 2ஆம் கால சபை தெரியும் இல்லையா, எவ்வளோ பர்சிக்யூஷன் சபையை சொல்லுவாங்க இல்லையா, மிகப்பெரிய பால் அனுப்பி சபை. அதை காட்டு நமக்கு என்ன இருக்குது, இதையெல்லாம் கம்பேர் பண்ணுற அப்படின்னா அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது, அவங்களும் நிறைவேற்றி முடித்தாங்க. இந்த பாதையில் வைராக்கியத்தை காமிச்சாங்க. நாம் அங்கே இருக்கிறோம், நமக்கு அதேமாதிரி புலம்ப வேண்டாம். புலம்பல் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே சோர்வு ஏற்படும். சோர்வு எங்கே ஏற்படுதோ வைராக்கியம் தளர்ந்து போகும். எங்கே வைராக்கியம் தளர்ந்து போகுதோ வைராக்கியத்தை ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாது. கரெக்டா? அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அழகாக வசனம் கொடுக்குறாங்க. எபேசியர் 5:16 வாசிக்கலாம்.
எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால அந்த நாட்களையும் காலத்தையும் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணலன்னா வைராக்கியத்தை மிஸ் பண்றீங்க. வைராக்கியத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன அர்த்தம்? மரணம் வந்து உண்மை இல்லாமல் தன்மை கொண்டு போகும். அவர்கிட்ட வாங்கக்கூடிய ஜீவகத்தை வாங்குவதற்கான கேள்விக்குறி எழுப்பப்படும். இப்போ வைராக்கியம் அன்பிலிருந்து பிறகு மிகப்பெரிய ஒரு சத்தியம். அப்போ நான் இங்கே சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த வசனம் கொடுத்து கீழே போடுறாரு. இது சொல்கிறது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், நடைமுறை பார்த்து ரொம்ப கஷ்டன்றாரு. ரொம்ப ஈஸியாக நாட்களை பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கங்கன்னு. அங்கே வந்து பாருங்கள், ரொம்ப கஷ்டம் பதிவு பண்ணுறாங்க. ஆனாலும் இது எப்படி மேற்கொள்ளும் பார்க்க மிகப்பெரிய சவால் தான். ஆனாலும் இதற்கான ரகசியம் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய முன் உரிமைகளை சரியாக திட்டமிட்டு அமைத்துக் கொள்வதில் மாத்திரம் இருக்குது. சீக்ரெட் அங்கே தான் இருக்குது. நீ ஏன் கத்துற, ஏன் பொங்குற, ஏன் எமோஷனல் ஆகிறோம்னா பாரம், அந்த பாரம் வருது உண்மை. இந்த பாரத்தை சரியாக திட்டமிட்டு வழிவகக்கூடியவங்க என்ன பண்ணுனாக்கா, முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாரத்தை சரியாக பகுத்து பார்க்க முடியும். இது இங்கே வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு வேண்டாம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்னா, சரியாக அமைத்துக் கொள்வதிலும் கர்த்தருக்காக தனிப்பட்ட பரிசுத்த நேரத்தை திட்டமிடுதலும் ஒதுக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஒதுக்கப்பட்டால் நம்முடைய பழக்க வழக்கம் அதுக்குள்ளே போகும்போது பாரத்தை சரியாக செய்வதற்கும் நேரத்தை ஒதுக்கி தேவனை கொடுப்பதற்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ பாரம் முழுமையாக போயிட்டுன்னா யார்கிட்ட போக முடியாதுங்களா? தேவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. காரணம் அதுவே புலம்பி ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். விடிஞ்சால் காலைல ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், முடிஞ்சுட்டு திரும்பி வரும்போது அதே ப்ரெஷரில் வந்து திரும்பி அடுத்த வேலையை பார்ப்போம். அப்படின்னா தேவன்கிட்ட போக முடியாமல் அப்போ வைராக்கியம் எங்கே நமக்கு கிடைக்கும்? சத்தியம் எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ தேவன்கிட்ட நெருக்கமாக ஜீவிக்கப்படும் போது தான் அந்த வைராக்கியம் ஏற்படுதுன்னு பார்க்குறோம். பார்த்தோம் இல்லையா? அந்த அனலாக இருப்பது, தேவனோடு நெருங்கி இருப்பது. அப்போ அனல் பற்றி பிடிக்குன்னா அனல் உள்ள தேவனோடு சேர்க்கும் போது தான் அனல் பற்றி பிடிக்கும். இந்த பாரம் என்பது வெதுவெதுப்பான நிலைமை. வைராக்கியத்தினா இப்போ அப்படியே தடை பண்ணுற மாதிரி கொண்டு போயிடும். அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் திட்டமிடுங்க, நேரத்தை நீங்கள் திட்டமிடணும். இது இந்த வேலைக்கு முடிச்சிடலாம், முடிக்க முடியல அடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் பக்கத்தில் திட்டம் போடணும். தேவனுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோன்ட்டு இது ரெண்டும் பிரித்து பார்க்க அவங்க சிரமம் எடுத்து முயற்சி எடுப்பது அவசியம்னு பதிவு பண்ணுறாரு. இது எத்தனாவது பாயிண்ட்டு, எத்தனாவது தீர்வு? முதல் தீர்வு என்ன பார்த்தோம்? வைராக்கியத்தில் நம்ம எப்படி மீட்டெடுக்க போகிறோம்னா, இழந்து போனதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, முந்தின நாட்கள் நினைத்து கொள்ளும் போது நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு, நம்ம சத்தியம் கேட்ட அந்த அன்பு, வைராக்கி, வாஞ்சி எப்படி காணப்பட்டுச்சோ அது ஏன் இப்போ குறையப்பட்டுச்சுன்றது நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது தீர்வு ஆர்வம், ஏன் எங்களுக்கு குறைஞ்சி போச்சு, என்ன காரணம் கண்டுபிடிக்கக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கணும். மூன்றாவது தீர்வு நம்முடைய பாரம், சுமைகள், டெய்லி லைஃப் இருக்கக்கூடிய எல்லா டே பட் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கூர்ந்து கவனிச்சு இதுதான் நமக்கு என்ன பண்ணுது, என் வைராக்கிய தடையாக இருக்குது. அப்போ அதை பிரித்து எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். நான்காவது தீர்வு படிங்கக்கா. நாலாவது தீர்வு, நம்மிடமோ அல்லது பிறரிடமோ ஏற்பட்ட ஏமாற்றங்களும் நமது ஆவிக்குரிய ஆர்வம், வைராகியம் குறைவதற்கான இன்னொரு காரணமாக இருக்கு. நாலாவது பாயிண்ட் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. என்ன வைராக்கியம் குறையப்போது என்ன வாய்ப்பு இருக்குன்னா, நம்மிடமோ நாம அல்லது மற்றவரிடமோ ஏற்பட்ட ஏமாற்றங்கள், டிசப்பாயின்மெண்ட். இப்போ நம்ம விஷயம் பண்ணுறோம், ஏமாந்து அப்படின்னா சோறு வருமா? ஐயோ ஏமாந்து போயிட்டுமே, அப்போ வைராக்கியம் பற்றி எரியுமா? லிட்டரல் திங் வராது. மற்றவங்க ஏமாந்து போயிடுச்சுன்னா ஓகே ஏமாட்டோம், வைராக்கியத்தை காமிப்போம் சொல்ல முடியுமா? அப்போ என்ன வரும்? இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற என்ன வரும்? சோறு தான் வரும். இந்த சோறு சொல்கிறாரு, நமது ஆவிக்குரிய ஆர்வத்தையும் அல்லது வைராக்கியத்தையும் குறைவதற்கான நான்காவது காரணம். எத்தனை பேர் ஏமாந்தோம்? நம்மளை எப்படி ஏமாந்துருப்போம், மற்றவங்க ஏமாந்துருப்போம். இந்த ஏமாற்றங்கள் மூலமாக கூட ஒரு ஆவிக்குரிய வைராக்கியத்தையே கெடுக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அதுதான் ஒரு வசனம் போடுறாங்க அழகா. 2 கொரிந்தியர் 8:12 திருவிழத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வாசிங்க, அப்புறம் அதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:12 ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். யாருக்கு புரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படி அங்கீகரிக்கப்படும். புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம கீழே போட்டோம் நம்ம ஸ்டைலில்.
திருவி படிக்கலாங்க்கா. ஆர்வத்தோடு கொடுத்தால் தம் நிலைக்கேற்றவாறு எவ்வளவு கொடுத்தாலும் அது இறைவனுக்கு ஏற்புடையதாகும். அதாவது ஆர்வத்தோடு வைராக்கியத்தோடு கொடுத்தா அது தம் நிலைக்கு ஏற்றவாறு, என்கிட்ட என்ன இருக்குதோ அது கொடுத்தா அது தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஒரு பாட்டு. நெக்ஸ்ட்டு, தம்மிடம் இருப்பதற்கு கூடுதலாக யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. என்கிட்ட இருப்பதற்கு கூடுதலாக என்ன பண்ண தேவையில்லை, இல்லாத கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கொடுக்கணும் விருப்பம் இருக்கா, இதான் கொடுத்தா போதும். எனக்கு மீறி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் இந்த வசனம் பதிவு பண்ணுது. அப்போனா இந்த வசனக்கும் அந்த 4வது திருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏமாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கான்றத சொல்லிட்டு வசனம் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்களா, நாம் பண்ணக்கூடிய சர்வீஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்வீஸில் அந்த வைராக்கியம் ஒளிஞ்சிட்ருக்கு, மறைஞ்சிட்ருக்கு. நீ எப்படி பண்ணுறீங்கன்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா. ஜீல் என்பது என்னென்னா, நம்ம அந்த வைராக்கியத்தை எந்த செயல்படுத்துறதை அந்த ஆவியில் கண்டுபிடிக்க முடியும், மன உற்சாகமாக. இதை குறித்து மீண்டும் ரசில் கொடுக்குறாங்க, படிக்கலாம் சிஸ்டர். முதல்ல மனப்பூர்வமான விருப்பமாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம். முதலில் மனப்பூர்வமான விருப்பம். ஒரு மனிதனுக்கு கர்த்தருக்கு சேவை செய்ய உண்மையான விருப்பம் இருந்தால், ஒரு புது சிருஷ்டி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு உண்மையாக சேவை செய்ய வேண்டும் என்ற உண்மையான விருப்பம் இருந்தால் அவன் கண்டிப்பாக சேவை செய்யும் வழியை கண்டுபிடிப்பாங்க. என்ன ரூட்னு, ஓகேங்களா? சேவை செய்வதற்கு எந்த ரூட்னு கண்டுபிடிப்பாங்க. தேவனுக்காக நாம் கொடுப்பது கட்டாயமாக இருக்கக்கூடாது. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மனப்பூர்வமாக கொடுத்தலாம் வசனம் ஆச்சு இல்லையா. கொடுக்கிற பயன் சொல்றாரு. கொடுக்குது பார்க்கும்போது அது நம்ம தேவனுக்காக நாம் கொடுப்பது கட்டாயமாக இருக்கவே கூடாது. கட்டாயமானா வலுப்படுத்தி செஞ்சு ஆகணுன்ற எண்ணத்தில் கொடுக்கக்கூடாது. அது நமது சொந்த மனதிலிருந்து சந்தோஷமாக வர வேண்டும். ஓகே, இது நமக்கு தெரியும். ஆர்வமாக கொடுக்கணும், வைராக்கியத்தோடு எடுத்து கொடுக்கணும். தேவன் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை விட எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதையே பார்க்கிறார். இங்கே தான் அந்த வசன விளக்கத்தையே கொடுக்குறாரு. நமக்கு புரியவே இல்லை, என்ன கொடுத்தா என்ன அப்படின்னா கொடுக்குற மனப்பான்மை இருக்குது. என்ன கொடுக்குறோம், எதை கொடுக்கின்ற தேவன் கன்சிடர் பண்ணுறதில்ல. கொடுக்கக்கூடிய விருப்பம் இருக்கு இல்லையா, மனப்பான்மை. இவங்க கொடுக்குற இன்டென்ஷனை தான் தேவன் நோட் பண்ணுறாங்க. இந்த சகோதரி இந்த இவ்வளோ கொடுத்தாங்க, இவ்வளோ பண்ணாங்க, நோ, நாம் சொல்லலாம் நான் இவ்வளோ கொடுத்தாலும் பண்ண, அது இல்லை. பிதாவகை தேவனுடைய ஸ்கேல் பார்க்கணும். அவர் எப்படி பார்க்கறனா இன்டென்ஷன். ஒருவேளை நான் அந்த ஃபோனை பிரதர் கொடுத்துட்டேன், ஆனால் மனசுக்குள்ள ஐயோ கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது இப்படி வச்சா, ஆனால் அவருக்கு தெரியும் கொடுத்தாருமான்னு தெரியும், என்னோடய மனப்பான்மை அவருக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொல்கிறாங்க நீங்கள் செய்ய வேண்டிய விருப்பம் இருக்கணும், வழியை கண்டுபிடிக்கணும். அப்படி வழியை கண்டுபிடிச்சி கொடுக்கும் பொழுது மனப்பூர்வமாக கொடுங்க. அதில் எதோ கொடுக்குறோன்னு யோசிக்காதீங்க. கொடுக்குற மனப்பூர்வமாக இருக்கா, நோக்கம் சரியாக இருக்கா, அதைத்தான் தேவன் பார்க்குறாங்க. படிங்க. நான் கொடுப்பது மிகவும் சிறியது என்று யாரும் மனம் உடைய வேண்டாம். நான் ரொம்ப சின்னதாக கொடுத்துட்டு ரொம்ப அவங்களாம் அதெல்லாம் பண்ணுறாங்களே, நோ கம்பாரிசன். அது வந்தாலே என்ன ஆகிடும் பார்த்தா பிரச்சனை. எனக்கு கொடுக்கப்படுறது மட்டும் நம்ம கொடுக்க முடியும். அது அவர் கொடுத்தார் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இல்லை பெருசு சிறுசு அப்படின்ற வித்தியாசம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிறிது என்றும் நான் அவ்வளோ கம்மியாக கொடுத்துன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப அழகான பாயிண்ட்டு. ஏன்னா இது ஏமாற்றம் தானே உங்களுக்கு. சோறுக்குள்ள அவ்வளோ பண்ணிட்டாங்களே, ஐயோ நம்ம இது பண்ணலையே, இந்த எண்ணம் உருவாக்கும் இன்னும் ஆகணும், வைராகம் குறையும். அதுதான் பாயிண்ட் கொடுக்குற பிரதர். நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. கொடுத்துட்டீங்க மாறுமா, சின்னதாக பெருசு. அந்த அம்மா 2 காசு போட்டாங்கல்ல, ஃபுல்லாக கொடுத்தாங்க. கூப்பிட்டு வீட்டில் போய்ட்டு உட்காந்து அழுதாங்களா, போச்சு இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. அப்படி யோசிச்சுனானா வேத வாக்கியத்தில் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெக்கார்டு பைபிள் சத்தியமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாழ்ந்துருக்குறாங்க. கொடுத்த யோசிக்கவே இல்லை, மனப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. சின்ன பொருள், அந்த சின்ன பொருள் தான் முக்கியத்துவம் கொடுத்து ஏசி கிசி பேசுகிறா பாருங்க, எவ்வளோ பெரிய வேல்யூ, வைராக்கியம். யோசித்து பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோதான். அக்கா வாசிங்க. தேவன் நமது கொடைகளை விட நமது இருதயத்தையும் விருப்பத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். தேவன் நம்முடைய கொடைகள்லாம் எந்த கொடை, மழைக்கு பிடிச்சி போகிற கொடையா? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை விட நமது இருதயத்தையும் விருப்பத்தை மாற்றும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இது என்ன பண்ணாமோ மனசில் வச்சுக்கிங்க தான் முதலில் மனப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கான பாயிண்ட்ஸ். அடுத்து ஒருத்தவங்க என்ன இருக்குது அது எப்படி பண்ணலான்றதை படிக்கலாம் சிஸ்டர். ஒருவனிடம் இருப்பதற்கு ஏற்றபடி இந்த வாழ்க்கையில் துக்கமும் கஷ்டமும் அதிகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணம் இல்லாதவர்களுக்கும் கூட பிறருக்கு உதவ பல வாய்ப்புகள் உள்ளன. நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணுறாங்க. இந்த வாழ்க்கையில் துக்கம் கஷ்டம்
ரொம்ப அதிகமாக வரும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த துக்கம் கஷ்டம் அந்த சூழ்நிலை என்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டப்படுறோம்ல, என்கிட்ட பணமே இல்லை பிரதர். கஷ்டப்படுற தேவனுக்கு இதை பண்ணணும், விருப்பம் இருக்கும், ஆர்வம் இருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணலாம் இருக்கு. அப்படி கொடுக்க முடியாதவங்கள்ட்ட கூட கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாயிண்ட் இருக்கு சொல்கிறாரு. பணம் கொடுக்க முடியாதுதான், இது கொடுப்பீங்கல்ல. வாசிங்க, ரொம்ப அழகான பாயிண்ட் இது. ஒரு அன்பான வார்த்தை போதும். அன்பான வார்த்தை கொடுக்க முடியாதா? இதுக்கு பணம் தேவையா? இலவசமாக பெற்ற சத்தியத்தை உள்வாங்கி இலவசமாக பதிவு பண்ணுங்க. அன்பான வார்த்தை, ஒரு ஆறுதல் சொல், ஒரு நல்ல ஆலோசனை அல்லது ஒரு அன்பான பார்வை கூட தேவனுக்கு மதிப்பான கொடை. எவ்வளோ பெரிய பாயிண்ட் டச் பண்ணுறா பாருங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு படிக்கும்போது. செய்யணும். அது ஏன் சொல்கிறாருன்னா, சகோதரருக்குள்ள இது செஞ்சே ஆகணும். யார் கட்டாயப்படுத்துகிறாங்களா? நம்முடைய இன்டென்ஷன், தேவன் என்ன எதிர்பார்க்குறோம் அது உள்ளதை உள்ளபடி கொடுத்தா போதுமானது. என்கிட்ட பணமே இல்லையே என்ற எல்லாம் கொடுத்து நான் கொடுக்கல என்ற எண்ணம் வரும்போது சோறு வருது, நம்மளை காப்பாற்றுறாரு பாருங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரில. அன்பு காட்டுறது உங்களுக்கு, பணத்தோட அன்பு வேல்யூ அதிகம், ஆலோசனை கூறுறது அன்பு அதிகம், பரிவு காட்டு இதெல்லாம் பண்ணும்போது அந்த அன்பை அந்த பணத்தை காட்ட பெருசுங்க. நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. எப்படி இதாங்க கொடுக்குற விருப்பம், இதான் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட பணம் இல்லை, அன்பு காட்டுவேன், பரிவு காட்டுவேன், இரக்கம் காட்டுவேன், இது கொடுங்க. இது மிகப்பெரிய வேல்யூ. லிங்க் பண்ண முடியுதா? ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. ஒருவனிடம் அதிகம் இருக்குமாயின் அவனிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவனிடம் குறைவு இருக்குமாயின் அவனிடமிருந்து குறைவாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. அவனுடைய இருதயம் தேவனுக்காக சரியான நிலையில் இருந்தால் போதும். இது இப்பொழுது சபைக்கு உண்மை போலவே 1000 ஆண்டு ராஜ்யத்திலும் உலகத்திற்கும் உண்மையாக இருக்கும். இந்த ஒரு மனப்பான்மை நமக்கு இப்போ மாத்திரம் கிடையாது, ராஜ்யத்திலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இந்த உண்மை அப்படின்னா ஒருவங்கிட்ட என்ன இருக்குதோ அதை மாத்திரம் கொடுக்கணும். 2வது பாயிண்ட் பார்த்தோமா. அடுத்து சொல்கிறாரு, ஒருவங்கிட்ட இல்லாதது அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? வாசிக்கலாம். ஒருவனிடத்தில் இல்லாததற்கேற்ப அல்ல, ஒருவனிடம் எதுவுமே இல்லை எனில் அவனால் எதையும் பலியாக கொடுக்க முடியாது. இப்போ அடுத்து எல்லாமே கொடுக்குறாங்க பக்கம் பார்த்தோம். நம்ம என்ன பணம் இல்லைன்னா நம்மகிட்ட அன்பு காமிக்க வாய்ப்பு இருக்குது, இதை நம்ம பண்ணலாம். அடுத்து ஒருவனிடம் எதுவுமே இல்லை அப்படின்னா நாம் உண்மையாக தேவன்கிட்ட பலி செலுத்த முடியுமா? இப்போ நம்ம எதுக்கு வந்து அழைக்கப்படுது? பலி செலுத்த வந்திருக்கோம். பலி செலுத்த வேண்டும் என்றால் கையில் ஏதாவது ஒன்று இருக்கணும். எதுவுமே இல்லாமல் பலி செலுத்த முடியுமா? செலுத்த முடியாது. அப்போ இது ஏன் டச் பண்ணுறாருன்னா படிங்க. ஆனால் தேவன் அழைத்த எந்த மனிதனிடமும் குறைந்தது ஒரு தாழ்ந்து சிறிதளவு திறன் வாய்ப்பு வளம் கூட இல்லாமல் இருந்ததில்லை. பாருங்க. எனவே எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் பலியிடக்கூடியவர்களாகவே அழைக்கப்பட்டார்கள். அப்போ என்ன இதை செய்ய முடியாதுன்னு யாரும் யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு வகையில் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்ந்து கட்டாயமாக கொடுத்துட்டாரு. நீங்கள் அதை மாத்திரம் பயன்படுத்துங்க. எனக்கு அது இல்லை இது இல்லை அவங்க அப்படி பண்ணுறான்னு கம்பாரிசன் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, ஏமாற்றிக்காதீங்க, உங்களோட வைராக்கியத்தை அணைச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, பூஸ்டை திங்க் பண்ணுங்க. என் பரம தகப்பனை அழைத்திருக்கிறாருன்னா எனக்கு கட்டாயமாக பாருங்கள், சிறிதளவு ஒரு திறன் இல்லை வாய்ப்பு ஒரு வளம் கூட இல்லாமல் இருக்காது. கட்டாயமாக எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இருப்பதனால தான் தேவன் அழைப்பை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம பலி செலுத்த போகிறோன்னா கையில் இருக்கணுமா இருக்காதா? ஏதோ ஒன்று இருக்குது, அதை மாத்திரம் கொடுத்தா போதுமானது. என்கிட்ட இல்லாத நம்ம யோசிக்கும் போது என்ன ஏற்படுதுன்னா அவங்களையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவு ஏற்படும். அந்த குறைவு வைராக்கியத்தை குறைய செய்யும். வைராக்கிய குறை செய்யப்படும் போது என்ன ஆகும்? பலி செலுத்த மனசு வராது. ஆனால் தேவன் பார்ப்பேன், நான் உன்ட்டு அதை கொடுத்து அதை ஏன் கொடுக்கல, இதே யோசிக்கிறேன். கேள்வி கேட்பாரா? நான் கொடுத்து இதுப்பா, நீ இதை கொடுத்தா போதும், நான் உன்னை அதெல்லாம் பார்க்குறேன், நீ அவரை பார்த்து அதை பண்ண போகிற, என்னை ஏன் பார்க்கல? என்னை பார்த்துருந்தா வைராக்கியம் அதிகமாக கிடச்சிடும். அப்படின்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். 4வது பாயிண்ட்னா இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மறந்துட்டோம். 4th பாயிண்ட்டு, நம்முடைய வைராக்கியத்தை எப்படி மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் அப்படின்னா நமக்கு 4வது தீர்வு பார்க்குறோம். இந்த மாதிரி ஏமாற்றம் அவங்க பண்ணுறாங்க நம்மள்ட்ட இல்லைன்ற எண்ணங்கள் இது எல்லாமே எங்கே கொண்டு போய் நிற்குதுன்னா வைராக்கியத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுக்குது.
இதை குறித்து இப்போ அழகாக பதிவு பண்ணுறான். இப்போ இதை கால் ஹேகன்ஸ் அவருடைய வார்த்தை நான் தமிழில் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கேன். தமிழில் வாசிங்கா. நமது பொறுப்பு நாம் எவ்வாறு நமது வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதிலே உள்ளது. அழகாக டச் பண்ணுறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய பொறுப்புகள், நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நாம் எவ்வாறு நமது வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை மாத்திரம்தான் இருக்குதே தவிர, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நான் என்ன செய்யணும், என்னோட கடமை என்ன, பொறுப்பு, அதை மாத்திரம்தான் சிந்திக்கணுமே தவிர மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதற்கான பொறுப்பை அவர்களிடமே விட்டுவிட நாம் திருப்தி அடைய வேண்டும். மற்ற சகோதரன் சகோதரி எந்த மாதிரியான வாழ்க்கை வாழுறாங்க, அவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்க, அவங்க எப்படி பலி செலுத்துகிறாங்க, அவங்க மாத்திரம் இதை பண்ணுறாங்கன்ற அப்படி யோசிக்காம அவங்களுக்குரிய கடமை இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை அவங்கள்ட்டே விட்டுருங்க, நீங்கள் எடுத்துக்காதீங்கன்றாரு. உங்கள்ட்ட நீங்கள் பாருங்கள், அவங்கள்ட்ட அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா நாம் இருவருக்கும் உரிய இறுதி நியாய தீர்ப்பை அன்பும் அனைத்தையும் அறிந்தும் இருக்கும் தேவனுடைய கைகளில் ஒப்படைக்க வேண்டும். 2 பேருக்குமே முழு பொறுப்பு யார் தான்? தேவன். அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நம்முடைய பகுதி என்னவோ அந்த பகுதியை மாத்திரம், எனக்கு அதை செய்ய முடியல, உங்களோட டிசப்பாயின்மெண்ட் வேண்டாம், என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதை பண்ணால் அவர் சந்தோஷப்படுவார். நீயே யோசிச்சு ஏமாற்றம் அடைவது வைராக்கியத்துக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுன்னா வைராக்கியம் என்பது என்றால் கேட்டோம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய அடையாளம். இந்த அடையாளம் இழக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த கால பகுதியில். அப்படின்னா பாடத்தினுடைய தலைப்புக்கு வந்துடலாம். ஃபுல்லாக வைராக்கியமாக இருக்கிறதுனால பச்சிக்கிற வைராக்கியம், கன்சூமிங் சீல், எரிகிற ஆர்வம். இந்த எரிகிற ஆர்வம் நமக்குள்ளே வருவதற்கு நம்ம எப்படி பிரயாசப்பட வேண்டும், வந்தால் அதுக்கு எதிர்வுகள் இருக்கும், அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், மேற்கொள்ளும் போது கண்டினியூவாக கொண்டு போக முடியுமானா பாதிப்பு வரும். அது தக்க எப்படி ரிஸ்க் எடுக்கிறோம், ரிஸ்க் எடுத்ததுக்கப்புறம் இழந்து போன அந்த வைராக்கியத்தை மீண்டும் எப்படி நம்ம என்ன பண்ணோம், மீட்கணுன்றதை ஃபுல்லாக பார்த்தோம். இது ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி ரொம்ப என்டான் இருக்கிறோம். வைராக்கியத்தில் எந்த அளவுக்கு நம்ம பச்சிக்கிற மாதிரி எரிந்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் வெப்பமான பண்ணுவாங்க, தேவனுக்கிட்டு சேர்ந்து அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதும் உறுதிப்படுத்துவதற்கு இந்த வைராக்கியம் ஆகும், தூண்டிவிடும். பார்த்தோம் இல்லையா, ஆரம்பத்தில் அடையாளம் நோவா பார்த்தோம், எதுவுமே பார்க்கல, நாமளும் கிறிஸ்துவின் தேவனையும் பார்க்கல, அவங்க திட்டம் எப்படின்னு உணர்ந்துட்டு தான் இருக்கும் தவிர அதை பரிசுத்தம் வெளிப்படுத்து இல்லையா. அந்த பரிசுத்தாவி உள்ள அதிகமாக இருக்கும்போது, கர்த்தருடைய ஆவி இருக்கும்போது அதிகமாக சேவை வெளிப்படும். அந்த சேவைக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த சகோதரன் வைராக்கியத்தில் ரொம்ப என்ன பண்ணுறாரு, ரொம்ப அதிகமாக ஆர்வமாக இருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் வைராக்கியத்தினுடைய பாடம். தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.